வந்தால் அந்த தோகைதான். கவிதை 1. தலைப்பில்லா கவிதையாய் இருந்தவள் நானடா. கவிதை இவளின் தலைப்பாய் நீ வந்தாய். தலைப்பின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் முன் என் வாழ்க்கையின் அர்த்தத்தை கற்றுக் கொடுத்து எனக்கு மலடி எனும் பெயரை பரிசளித்து என்னை தவிக்க விட்டு சென்றாயே ஏனடா. கண்ணில் வழிந்த கண்ணீர் கோடுகளுடன் எழுதிய வரிகள் போல அவள் படிக்கும் கதை புத்தகத்திற்கு இடையில் இருந்தது. வழி நிறைந்த வரிகளை ஜன்னல் வழி வந்த தென்றல் அழகாய் வருடி செல்ல புத்தகத்தின் அடுத்த பக்கம் திறந்து கொண்டு அடுத்த வரிகளை காட்டியது. காதல் காற்றடித்த பலூன் என அது உடையும் வரை தெரிவதில்லை என எழுதியிருக்க, மேலும் தென்றல் அவள் தன் மென்மையை காட்டி பின் தன் வேகத்தை மெல்ல அதிகப்படுத்த புத்தகத்தின் பக்கங்களை மேலும் புரட்டி புத்தகத்தை டேபிளில் இருந்து கீழே விழ செய்திருந்தது. கீழே விழுந்த புத்தகத்தின் கடைசி பக்கத்தில் குருதியில் எழுதியிருந்த சிவா என்ற வரிகளை காட்டிட அவ்வரிகளை கண்களில் வழியும் கண்ணீருடன் மென்மையாய் வருடியது அந்த கைகள். சில மணி நேரங்களுக்கு முன்பு, மேடம் கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணி டிரா பண்ணுங்களேன். இல்ல மேடம், இப்படி இல்ல மேடம். மேடம் இன்னும் கொஞ்சம் என அவன் கைகள் காற்றில் படம் வரைந்து காட்டிட, சார் இத பாருங்க என பென்சிலில் ஒரு மாடலை வரைந்து காட்ட, இது புது டிசைனா இருக்கு மேடம், எனக்கு பழைய டிசைன் மாதிரி இருக்கணும், ஆனா புதுசா யாரும் யூஸ் பண்ணாம இருக்கணும் என்று கூறியவனை வெட்ட வேண்டும் போல தோன்றியது அவளுக்கு. கடுப்பை மனதில் வைத்துக் கொண்டே, சரிங்க சார் என்றவள் அதே கடுப்புடன் பெரிய சதுரத்தை வரைந்து அதற்குள் அடுத்தடுத்த சதுரத்தை வரைந்து சலிப்புடன் அருகில் இருந்த வாடிக்கையாளரிடம் காட்டிட, மேடம் இது நல்லா இருக்கே மேம், இதோட லென்த் பிரெத் டெப்த் மட்டும் சொல்லுங்க, இதே டிசைன் போதும் மேம், இதுவே நல்லா இருக்கு என்று அவன் கூறியதே மீண்டும் மீண்டும் கூற, அட கொடுமையே இதுவா நல்லா இருக்கு என மனதில் நினைத்தவள், சரிங்க சார் நான் PDF ஃபார்மேட்டுக்கு மாத்தி உங்களுக்கு அனுப்புறேன் என்று அவள் கூறவும், மேடம் நீங்க கலக்கிட்டீங்க மேடம், அந்த வீடு கற்ற ஆள் மட்டும் இத பார்த்தா அசந்து போயிடுவான் என அசடு வழியே பேசிட பெயருக்கென்று சிரித்து வைத்தவள், நன்றி சார் என கூறி மீண்டும் தன் வேலையில் கவனத்தை செலுத்த, மேடம் நீங்க எந்த ஊர் மேடம் என மீண்டும் பேச்சை ஆரம்பிக்க, இங்கதான் சார் என பதில் இவனிடம் கூறினாலும் கண்கள் அவளுக்கு எதிரில் இருந்த கண்ணினியை விட்டு அகலவில்லை. இங்கதான் மேடம், எங்க இருக்கீங்கன்னு கேட்ட மேடம், எந்த இடம் என அவளை பற்றி அறிந்து கொள்ளும் வேகத்தில் கேள்வியாய் கேட்க, அவள் பதில் கூறாத அமைதியாய் கணினியில் தன் வேலையை தொடர, என்ன மேடம் பதிலே சொல்ல மாட்டீங்க என முகத்தை சோகம் போல வைத்துக் கொண்டு கேட்க, அவனை திரும்பி முறைத்தவள், இப்ப நீங்க கேட்கறதுக்கு ஆன்சர் பண்றதா இல்ல நீங்க சொல்ற எலிவேஷனை டிசைன் பண்ண போடுறதா என கோபத்தில் வார்த்தைகள் வர, இல்ல மேடம் ரெண்டையுமே பண்ணா எனக்கும் ஹெல்ப்பா இருக்கும், நானும் எவ்வளவு நேரம் தான் அமைதியா இருக்கிறது என கூறியவனை கூர்ந்து பார்த்தவள், மதி சார் என சத்தமாக அழைக்க, சொல்லுங்க தேஜா மேடம். அவளின் நண்பன் வர, இவருக்கு பேச ஆள் இல்லையா, நீ இவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இரு, நான் அதுக்குள்ள இந்த டிராயிங்க போட்டு முடிச்சிடுறேன் என மதியிடம் கூறிவிட்டு தன் வேலையை தொடர்ந்தாள். அவளின் பேச்சில் மதிவாணனின் முகம் புன்னகையை பூசிக்கொள்ள, அவள் அருகில் அமர்ந்திருந்த ப்ராஜெக்ட் கிளையண்டின் பார்க்க அவனின் முகமோ இருளடைந்து இருந்தது. தன் சிரிப்பை அடக்க முயன்றவாறே, சார் போகலாம் என கூறியவன் தான் அமரும் இருப்பிடத்தை நோக்கி நடந்தான். சார் இங்கே இருந்தா தானே எனக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார், மேடம்க்கும் டிராயிங்ல ஏதாவது ஐடியா கொடுப்பேன் என நடந்து கொண்டே கேட்க, தோ பக்கத்துல இருக்கிற ரூமுக்கு தான் போறோம் சார், அவங்க டவுட்னு கூப்பிட்டாலும் நமக்கு நல்லா காது கேட்கும், நீங்க வாங்க என கண்ணாடியால் தடுக்கப்பட்ட அறையில் அவனை அழைத்து சென்றான் மதி. சிறிது நேரம் அமைதியாய் இருந்தவன் மதியை பற்றி விவரங்களை கேட்க, அவனும் புன்னகையுடன் பதில் கூறிட, அதற்கு அடுத்ததாக தேஜாவை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தான். ஏங்க சார் அந்த மேடம்க்கு பேர் என்ன சார் என தாடையில் கை வைத்து எதிரில் அமர்ந்திருந்தவளை பார்த்து கொண்டே கேட்க, தேஜா ஸ்ரீ சிவனேஷ் என கூறிட, ஹோ சிவனேஷ் அவங்க அப்பா பேரா சார்? இல்ல சார் அவ புருஷன் பேரு என சிரிப்புடன் கூறிட, விளையாடாதீங்க சார், பார்த்தா அப்படி தெரியல, நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க என வாடிக்கையாளர் சந்தேகமாக கேட்க, அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2.5 வருஷம் ஆகுது சார், வேணும்னா சர்டிபிகேட் கொண்டு வந்து காட்ட சொல்லவா என கூறியதும் அவனின் முகம் இருண்டு விட அவனை பார்த்து சிரிப்போடு, இதுக்கு மேல ஏதாவது கேட்கணும்னு இருக்கா சார்? ஒன்னே ஒண்ணு இருக்கு சார். இன்னுமா என மனதில் அதிர்ச்சி அடைந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாது, கேளுங்க என்பதை போல் தலையை ஆட்டிட,
இல்ல, அவங்க கழுத்துல தாலி இல்ல, கால்ல மெட்டி இல்ல என கேட்டவனை முறைத்தாலும் ஒரு பெரும் மூச்சுடன், அதுவா, அவங்களுக்கு ஒரே ஒரு தடவை தானே கல்யாணம் ஆச்சு, அதான் எப்பவாவது ஒரு தடவை இதையெல்லாம் போட்டா போதும்னு அப்பப்ப போடுவாங்க என சீரியஸாக முகத்தை வைத்துக் கொண்டு சொல்ல, என்ன சார் கிண்டல் பண்றீங்க என கேட்டவனை இம்முறை நேரடியாகவே மதி முறைக்க, அதற்குள் தேஜுவின் அழைப்பு வர, போங்க சார் கூப்பிடுறாங்க என்றவன் தன் வேலையில் கவனமானான். தேஜா அழைத்ததில் குஷியானவன் அவள் இருக்கும் அறையை நோக்கி நடந்தான். அவனிடம் மாதிரியை கொடுத்துவிட்டு அவனை பார்க்க, பக்காவா இருக்கு மேடம், ரொம்ப நல்லா இருக்கு என பாராட்டியவன் எதிரில் நின்றவளை உச்சி முதல் பாதம் வரை கண்களால் அளவிட, அவன் பார்வை மாற்றத்தை உணர்ந்தவள் அவனை எரிப்பது போல் பார்த்துவிட்டு, அக்கௌண்டன்ட் மேடம் கிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு போங்க என்றவள் நெடுநெடுவன் அந்த அறையை விட்டு வெளியேறினாள். ஹேய் தேஜு, எங்க என அக்கௌண்டன்டின் அழைப்பில் நின்றவள் ரெஸ்ட் ரூம் என செய்கையால் கூறிவிட்டு கழிவறையை நோக்கி நடந்தாள். அவன் பார்த்த பார்வை அவளின் கண்ணுக்குள்ளேயே இருப்பது போல் ஒரு பிரம்மை தோன்றிட, தன் முகத்தை தண்ணீரால் நன்கு அடித்து கழுவியவள் கண்களில் வழிந்த நீரையும் சேர்த்து தன் துப்பட்டாவில் துடைத்துக் கொண்டு அலுவலகத்தை நோக்கி நடக்க, அவள் எதிரில் அதே ஆடவன் நின்றான். அவனை பார்வையால் விலக்கி நிறுத்தியவள் தன் கேபினை நோக்கி நடந்தாள். என்ன பார்வடா சாமி, நிஜமாவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குமா? எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதான் சக்தி ப்ராஜெக்ட் இருக்கே, அதுக்கு எலிவேஷன் டிசைன் போட வரும்போது இவங்க கிட்டயே கேட்டுப்போ என நினைத்தவன் அங்கிருந்து நகர்ந்தான். என்ன தேஜு, ஓவரா சொல்ல விடுறான் போல, உன் டீடைல்ஸ் கேட்டு கொடுமை பண்ணிட்டான். ரெகுலர் கிளைண்டா போயிட்டான், இல்லனா வச்சு வாங்கி இருப்பேன் என கூறியவாறே அவள் எதிரில் மதிவர, என் டீடைல்ஸ் கேட்டு என்ன பண்ண போறானா? நம்ம திட்டி விட்டாலும் இந்த மேனேஜர் நம்ம கிட்ட மூஞ்சிய காட்டுவான். அதான் பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப அதிகமா சொல்லி விடுறான், கடுப்பா இருக்கு. இப்ப மாடல கொடுக்கும்போது அவன் பார்த்த பார்வை இருக்கே, கொடுமை, உடம்பெல்லாம் கூசி போச்சு. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் பொண்ணுங்க நிம்மதியாவே இருக்க முடியாது என சிறு விஷயத்திற்கும் ஆத்திரமடைய அவளை சிரிப்போடு பார்த்தான் மதி. இந்த ஒரு வருட காலமாக தேஜுவின் புதிய மாற்றங்களை கவனித்துக் கொண்டிருப்பவன் அல்லவா, அதனால் அவளை சமாதானப்படுத்த முயன்றான். அடடா, அதை விட சாக்கடையை கடந்து போனதா நினைச்சுக்கோ, இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது. கூல் தேஜு என சமாதானம் செய்தும் அவளின் முகம் மாறாமல் இருக்க, ஐயோ தேஜு, மறந்தே போயிட்டேன் பாரு, சிக்கன் சில்லி வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆறிட்டா நல்லாவே இருக்காது, வாங்கிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகுதுடா, வா நம்ம போய் சாப்பிட்டுட்டே பேசலாம். அப்புறம் சாப்பிட்டதும் நீயும் ரிப்போர்ட் பார்க்க வரணும், நிறைய நிறைய வேலை இருக்கு என்று அடுத்தடுத்து வேலையை மதி கூறவும், மதியின் ரிப்போர்ட் என்ற வார்த்தையில் இதழை வளைத்து நக்கலாக சிரித்தவள், என் வாழ்க்கை இப்படி மாற காரணமே இந்த ரிப்போர்ட் கால் தானே என நினைத்த அதே சமயம், டே சக்தி, கோவை ரிப்போர்ட் வந்துருச்சா என கேட்டவாறே சிவா வர, இன்னும் 3 ரிப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன்டா, அத கொஞ்சம் கேட்டு வாங்குடா, அமௌண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி போடணும் என கூறவும், உனக்கு என்னப்பா ஈஸியா வாயில சொல்லிடுவ, நான் அப்படியா 4 தடவை கால் பண்ணி ரிப்போர்ட்டை கேட்டு வாங்கணும், அது அவங்க கொடுத்ததும் மறுபடியும் மிஸ்டேக் எல்லாத்தையும் சரி பார்க்கணும் என சோகமாக கூறியவனை முறைத்தவன், 3 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இந்த ரிப்போர்ட் வாங்க ஒரு நாளைக்கு 10 தடவை கால் பண்ணுவேன், தெரியும்ல என்று சிவா சொல்லவும், ஆமா ஆமா சொன்னாங்க சொன்னாங்க என முணுமுணுக்க, என்ன முணுமுணுப்பு என சிவா அதட்டிட, ஒண்ணும் இல்லையே, போய் சொன்னதை செய் என முறைக்க, கால் பண்றது என்னவோ நான் ஒருத்தன்தான், ஆனா அவங்க பேசுறத கேக்குறது 2 பேரு என சக்தி முணுமுணுக்க, இன்னும் அங்கேயே இருந்துட்டு நீ என்ன பண்ற என தன் கேபினில் இருந்தபடியே சிவா கத்திட, மேனேஜர் ஆனதும் ஆனா ரொம்ப கொடுமை பண்றான் இவன் என முணுமுணுத்தவன் நேராக ஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆபீஸருக்கு கால் செய்தான். இங்க ஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில், என் வாழ்க்கை இப்படி மாற காரணமே இந்த ரிப்போர்ட் கால் தானே என நினைத்தவள், இல்லடா நீ போ, எனக்கு என்னமோ மாதிரி பேட் ஃபீலிங்ஸா இருக்கு, அண்ட் ஒரு மாதிரி மச மசான்னு இருக்கு என தேஜு கூறியதும், ஹே என்னமா ஆச்சு, என்ன பண்ணுது என அக்கறையோடு கேட்க, அவனின் அன்பில் மெல்ல சிரித்தவள், இல்லடா ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும், நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், நீ போய் சாப்பிடு, நான் என் கேபின்ல ரெஸ்ட் எடுக்கிறேன் என கூறியவளின் எண்ணங்கள் முழுவதும் மதியின் ரிப்போர்ட் என்ற வார்த்தையிலேயே நிற்க, சொல்லாமல் கொள்ளாமல் அவளின் கணவன் நினைவிற்கு வந்தான். கண்களை இறுக மூடி திறந்தவள் தலைவலி தைலத்தை எடுத்து தன் பிறை நெற்றியில் தடவியவள் டேபிளில் தலை சாயவும் அழைப்பு வரவும் சரியாக இருந்தது.
அலுவலக தொலைபேசியை முறைப்புடன் பார்த்தவள் அழைப்பை ஏற்று காதில் வைக்க, மேடம் ரிப்போர்ட் ரெடி ஆயிருச்சா என சக்தி கேட்க, கடுப்பானவள், சாரி சார், இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கேன், அப்புறமா கூப்பிடுங்க என போனை வைக்க முயல, மேடம் அப்புறம்னா ஒரு 1/4 மணி நேரத்துல கூப்பிடவா என சக்தி கேட்டவுடன் பற்களை நரவென கடிக்க, மேடம் இருக்கீங்களா என கேட்டதும் எதிர்ப்புறம் பல்கடிக்கும் சத்தம் நன்றாகவே கேட்க, ஓஹோ சாரி மேடம், நீங்க பாருங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன் என்றவன் அழைப்பை துண்டிக்க சிவாவின் சிரிப்பு சத்தம் அவன் காதை எட்டியது. இவன் மேனேஜர் ஆனது ஆனா இப்படி என்ன வச்சு வாங்கிக்கிட்டு இருக்கான். இருடி, அப்புறமா அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி எங்க மேனேஜர் சார் உங்ககிட்ட பேசுறாருன்னு சொல்லிடுறேன் என சபதம் எடுத்துக்கொண்டவன் தன் வேலைகளில் மூழ்கினான். ரிப்போர்ட்னு ஒண்ணு கேட்டா போதும் உடனே பல்ல கடிக்கிறது, இன்னும் இவ இதை விடவே இல்ல என நினைத்தவன் தன்னவளின் நினைவில் மூழ்கி போனான். சாப்பிட்டுட்டு இருக்கன்னு சொன்னா கூட போனை வைக்க மாட்டானுங்க, இவனுங்க திருந்தவே மாட்டானுங்க போல என திட்டியபடியே டேபிளில் தலை சாய்த்து கண்களை இறுக மூடிக்கொண்டவளின் நினைவுகள் அனைத்தும் 3 வருடங்களுக்கு முன்னால் நடந்ததை அசைப்போட ஆரம்பித்தது. தோகை வருவாள். கவிதை 2. இடைவிடாது ஒலிக்கும் பேருந்தின் ஓசையில் ஒரு காதை தன் சொந்த விரலால் அடைத்தவாறே போனில் கத்திக் கொண்டிருந்தாள் அவள். ஹலோ சார். ஹா சார், கோவை வந்துட்டேன், ஆபீஸ் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் வந்துருவேன் என பேசியபடியே பேருந்து நிலையத்திலிருந்து வெளிவந்தாள் தேஜாஸ்ரீ தெய்வநாயகம். 90களில் பிறந்த தமிழச்சி. தமிழச்சி என்றாலே அவள் குணத்திலும் செயலிலும் அழகுதானே, தனியாக வர்ணனை வேண்டுமா என்ன? சரிங்க சார், வந்துடுறேன் என்றவள் அழைப்பை துண்டித்து அவர் கூறிய முகவரியை தேடி சென்றாள். 10 நிமிடத்தில் அவர் கூறிய இடத்திற்கு சென்றவள் மேனேஜருக்கு அழைக்க, கிராப்டான் ஒரு போர்டு இருக்காமா என கேட்கவும் 4 புறமும் பார்வையை சுழல விட்டவள், இருக்கு சார், எங்க அங்க வந்துட்டு கூப்பிடுங்க என்றவர் அழைப்பை துண்டித்தார். இந்த ஆள் என்ன லூசா, ஒரு நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டேன்னு சபதம் போட்டிருப்பானோ, இந்த கம்பெனி போர்டு எங்க இருக்குன்னு கேக்குறதுக்குள்ள வச்சுட்டான் என புலம்பியபடியே சென்றவள் நேராக சென்று நின்றது கிராப்டான் என்ற அலுவலகத்திற்கு முன்புதான். சார், கிராப்டான் வந்துட்டேன். சரிம்மா, டாப் ஃப்ளோருக்கு போங்க, அங்க இந்துன்னு ஒரு பொண்ணு இருப்பா, அவங்கள பாருங்க என்றதும் உடனே அவர் அழைப்பை துண்டிக்க, எல்லா நேரம் நான் பேசுறத கேட்கவே மாட்டான் போல என்று நினைத்தபடியே அவர் கூறிய இடத்திற்கு சென்றாள். இடமே கிடைக்காம மோட்டார் ரூம்ல ஆபீஸ்ல வச்சிருப்பான் போலயே, ரொம்ப சின்னதா இருக்கு என நினைத்தபடியே சென்றவளை வரவேற்றாள் இந்துமதி. நீங்க இந்துவா என கேட்டபடியே உள்ளே நுழைந்தவள், மோட்டார் ரூம் மாதிரி இல்லைனாலும் மாட்டுக்கொட்டா மாதிரி நல்லாதான் இருக்கு என நினைத்தவளை இந்துவின் குரல் கலைத்தது. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, சார் வந்துடுவாரு என கூறவும் அங்கிருந்த அறைகளில் ஓட்டமிட்டபடியே அமர்ந்திருந்தாள். முதலில் வெயிட்டிங் ஹால் இருக்க, அதனை ஒட்டி அக்கவுண்டன்ட் அறை, அதற்கு அடுத்த மேனேஜர் அறை என தொடர்ந்து இருந்தது. அதற்கு நேரெதிரில் 3 அடி இடைவெளி விட்டு கண்ணாடியால் தடுக்கப்பட்ட 3 அறைகள் இருந்தது. பரவாயில்ல, நம்ம ஊர்ல இருக்கிற மாட்டு கொட்டாயை விட கொஞ்சம் பெருசுதான் போல என மனதின் எண்ணத்தை வெளிப்படையாய் உளறிவிட, என்னம்மா தனியா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க போல என கேட்டவாறே உள்ளே நுழைந்தார் மேனேஜர். திடீரென கேட்ட குரலில் அரண்டவள் எதிரில் நின்றவரை பார்த்து கண்களை உருட்டி உருட்டி பார்க்க, என்னம்மா ஏதோ பேய பாக்குற மாதிரி பாக்குறீங்க என சிரித்தபடி கேட்டவர், கேபினுக்கு வாங்க என கூறி முன்னால் நடந்தார். நம்ம பேசினது கேட்டிருக்குமா என நினைத்தவள் கேபினுக்கு செல்ல, உள்ளே வர சொன்னவர் தேஜுவை அமர சொல்ல நன்றி கூறி அமர்ந்தவள் அவர் கேட்ட சில பல கேள்விகளுக்கு பதில் கூறி அவளின் ப்ராஜெக்டின் டிசைனை முதற்கொண்டு அனைத்தையும் காட்ட, அதிலும் சில கேள்விகளை கேட்ட பின்னரே அவளை வேலைக்கு எடுத்துக்கொண்டார். விரும்பினால் இன்றைய வேலையை தொடங்கலாம் என கூறவும் அவளும் சரி என்று ஒப்புக்கொண்டாள். சில நிமிடங்களில் இந்துவிடம் தனக்கு என்னென்ன வேலைகள், யார் யார் வருவார்கள் என கேட்டுக்கொண்டாள். அதிலும் அவள் கேட்க வேண்டும் என நினைத்து ஒன்றையும் கேட்டுவிட்டாள். ஆமா மேடம், இந்த ஆபீஸ்க்கு நேம் போர்டுன்ற ஒண்ணு இருக்குமே, அது எங்க என கேட்டவளிடம், அதெல்லாம் இல்லம்மா என அசட்டையாக கூறியவள் அவளுக்கான வேலைகளை கூறி தேஜு அமரும் இடத்தை கையை காட்டிட, ஒரு நேம் போர்டு கூட இல்லாத கம்பெனிக்கா வேலைக்கு போறேன்னு நம்ம ஊரு செல்வண்டெல்லாம் கலாய்க்குமே, அதுங்களை கூட எப்படியும் சமாளிக்க முடியும், ஆனா இந்த மாமா வீட்டுல கேட்டா என்னடி பண்ணுவ என மனசாட்சி கேள்வி கேட்க, பொய்யா இல்ல, சும்மா வாய்க்கு வந்ததை சொல்லி வைப்போம்,
நான் டிசைன் பண்ணி கொடுத்த நேம் போர்டை தான் வைப்பாங்கன்னு பெரிய பிட்டா போட்டு விட்டுருவோம் என நினைத்தபடியே கேபினில் நுழைந்து கொண்டாள். ஐயோ பகவானே, இன்டர்வியூக்கு வந்த நாளே வேலை செய்யணும்னு சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா காலையில 9:30க்கே வந்திருக்க மாட்டேன். ச்சே, கொடுமைகள். இந்த அளவு இந்த நாள் மொக்கையடிக்கும்னு தெரியாம போச்சு என புலம்பியவளை தொலைபேசியின் சத்தம் கலைக்க, என்ன இது ரிங் ரிங்னு கேக்குது, நம்ம போன்ல அழகா பாட்டு தானே பாடும் என முணுமுணுத்தவள் சத்தம் வந்த இடத்தை நோக்க அது டேபிளின் ஓரத்தில் அலறிக் கொண்டிருந்தது. ஹை, டேபிள் போனு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறேன். அந்த கிழமை வீட்டுல இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆனா இது புதுசு மாதிரி நல்லா இருக்கே. நான் போய் அந்த பல்லே இல்லாத கிழட்டிக்கிட்ட கெத்தா சொல்லுவேன் பாரு, நான் டெலிபோன் யூஸ் பண்றேன்னு. என்னமா சீன் போட்டுச்சு, எம்ஜிஆர் காலத்து போனு, நீ தொட்டனா என்ன வேணாலும் சொல்லிடுவேன்னு. அடியை இருடி, நான் ஊருக்கு வந்தது கெத்தா சொல்றேன் என தன் பாட்டிற்கு பேசிக் கொண்டிருக்க டெலிபோனில் 2 முறை அழைப்பு வந்து முடிந்து 3வது முறை அழைப்பு வந்து கொண்டிருந்தது. சும்மா கெத்தா கால் மேல காலை போட்டுட்டு நம்ம தலைவர் ஸ்டைல்ல எடுக்கணும் என பேசியது மட்டுமல்லாமல் சைகையில் அதே போல செய்து டெலிபோனை எடுத்து காதில் வைத்தாள். ஹலோ மேடம். ஹலோ சொல்லுங்க. ஹலோ மேடம், நான் கொங்கு மண்டலத்துல இருந்து பேசுறேன். குய்யால, நான் மட்டும் என்ன சோழ மண்டலமா? நானும் கொங்கு மண்டலம் தான்டா என வாய் வரை வந்த வார்த்தைகளை அப்படியே முழுங்கிவிட்டு, ஹலோ. ஏதோ புரியாத பாஷையில் அவன் பேசியது போல இவளின் ஹலோ இருக்க, ஹலோ மேடம், நீங்க தீபா மேடமா என அடுத்த கேள்வி வர, தீபாவா? ஒருவேளை எனக்கு முன்னாடி இருந்த பொண்ணை பத்தி கேக்குறாங்களோ என நினைத்தவள் மெல்லிய குரலில், இல்லைங்க சார், நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன் என மென்மையிலும் மென்மையாக அவளின் குரல் ஒலிக்க, இல்ல புரியல மேடம், கொஞ்சம் சத்தமா பேசுங்க என இவன் சொல்லவும், நான் இன்னைக்குதான் புதுசா வேலைக்கு வந்திருக்கேன் சார் என சற்றே சத்தத்துடன் கூறிட, ஓஹோ அப்படிங்களா மேடம், நான் சிவனேஷ் கொங்கு மண்டல பைனான்ஸ்ல இருந்து பேசுறேன் என்றதும் தான் காலையில் இந்து கூறியது நினைவிற்கு வந்தது. அடியாத்தி, எப்படி மறந்த என நினைத்ததை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், ஓஹோ சரிங்க சார் என இப்போதுதான் கேள்விப்படுகிறேன் என்பது போல அவள் பேசிட, இவளின் ஓவல் கடுப்பானவனோ, மேடம், உங்களுக்கு எங்க ரிப்போர்ட்டை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அர்ஜென்ட் என கடுப்பை மறைத்து சிறிய குரலில் கேட்க, நான் என்ன சார் பண்றது, எனக்கு தெரியாது, நீங்க வேணா சொல்லி கொடுங்க, நான் எப்படி பண்ணணும்னு பாக்குறேன் என தேஜு கூற, மேடம், எனக்கு இது மட்டும் வேலை இல்ல, நிறைய வேலை இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து அனுப்புங்க என்றவன் உடனே அழைப்பை துண்டித்தான். கொய்யால, இருடி உனக்கு இருக்கு என மனதில் கருவிக்கொண்டவள் மாலை வரை ரிப்போர்ட் என்ற ஒன்றை கையில் எடுக்கவே இல்லை. சரியாக 5 மணிக்கு அவளை கிளம்ப சொல்ல அவசர அவசரமாக டிஃபன் பாக்ஸ், போன் சார்ஜர், ஹெட்செட் என அனைத்தையும் கைப்பையில் போட்டுக்கொண்டு கிளம்ப எத்தனிக்கும் வேளையில் டெலிபோன் ஓசை எழுப்பிட, எவன்டா அவன் போற சமயத்துல போனை எடுக்கலாமா வேணாமா, இதுல நம்பர் வர தெரியல, சரி எடுத்துதான் பாப்போம் என ஒரு முடிவெடுத்து தொலைபேசியை எடுக்க, ஹலோ மேடம் என்ற குரல் கேட்டதும், அடியாத்தி இவனா, டக்குனாவது பதில் சொல்லணுமே என யோசிப்பதற்குள் அவனே பேச்சை ஆரம்பித்திருந்தான். மேம், ரிப்போர்ட் ரெடியா என கேட்க, அதான் காலையிலேயே சொன்னனே சார், நான் வேலைக்கு புதுசுன்னு, நாளைக்கு காலையில வந்து உங்க ரிப்போர்ட்டை பாக்குறேன் என்று சற்றே நக்கல் துணியில் கூறியவள் அவன் பதில் கூறும் முன்பே அழைப்பை துண்டிக்க சுர்ரென்று ஏறியது சிவாவின் கோபம். சில்வண்டெல்லாம் நக்கல் பண்ணுது, எல்லாம் என் நேரம் என முணுமுணுத்தவன், சார், கோவை சுரேஷ் ஆபீஸ்ல ரிப்போர்ட் நாளைக்கு தான் தருவாங்களாம் என கூறியவன் மற்ற வேலைகளில் மூழ்கினான். தோகை வருவாள். கவிதை 3. கொடுமையிலயும் கொடுமை, சோதனையிலயும் சோதனை. கடவுளே, ஒரு வாரமா நானும் வேலைக்கு போயிட்டு தானே இருக்கேன். டைம் சீக்கிரமா போயிடுது. சாயங்காலம் வீட்டுக்கு வர்றதும் தெரியல, காலையில விடியறதும் தெரியல. டக்கு டக்குன்னு டைம் சிட்டா பறக்குது. அந்த கிழட்டு கிழவன் கிட்ட கூட நான் டெலிபோன்ல பேசினேன்னு போன் பண்ணி கூட சொல்ல முடியல. கூகுள் ஆண்டவர் ஓனரை விட 2 மடங்கு என்ன பிஸி காலா மாத்தி விட்டுட்டியே, உனக்கே நியாயமா தெரியுதா என சீரியலில் சாமியிடம் முறையிடும் நடிகையை போல நேருக்கு நேர் நின்று கேட்பதாக நினைத்து ஹாலில் நின்று அவளுக்கு எதிரே பூஜை அறையில் இருக்கும் அம்மனிடம் கேள்விகளை அடுக்கிக் கொண்டிருக்க இவளை பார்த்த இவளின் தாய், அதா மகமாயி, என் புள்ள வெகு தூரமா வேலைக்கு போறேன்னு சொன்னதும் இதுக்கு தானே பயந்தேன். இவளுக்கு துணையா நான் கூட வந்தோம், இப்படி ஆயிருச்சு. என் பயம் உண்மையாயிருச்சு ஆத்தா. மாரியம்மா,
நீதான் என் புள்ளைய புடிச்சு இருக்கிற காத்து கருப்பு எல்லாத்தையும் அடிச்சு விரட்டணும். அப்படி அடிச்சு விரட்டிட்டா நம்ம ஊருக்கு வந்து உன் சன்னதில வச்சு என் புள்ளைக்கு பூமுடி கொடுக்கிற மாதிரியாயி என பூவாத்தா சாமிக்கு பெரிய வேண்டுதலை வைத்துவிட்டு நெடுநெடுவென பூஜை அறைக்குள் நுழைந்து விபூதியை எடுத்து வந்தவர் தேஜாவின் நெற்றியில் பட்டையை தீட்டி வைக்க அப்போதுதான் நினைவிற்கு வந்தவளாக, எமோ என்னம்மா பண்ற? லூசாமா நீ? வேலைக்கு போக வேணாமா நானு? ஏமா இப்படி பண்ற என திட்டியபடியே விபூதியை அழிக்க முற்பட அவளின் கையை பிடித்துக் கொண்டவர், கண்ணே சொன்னா கேளுடா, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தனியா நின்னு பேசிட்டு இருந்த. காத்து கருப்பன் ஏதாவது பிடிக்க போய்தான் இப்படி தனியா நின்னுட்டு பேசிட்டு இருக்க. இன்னைக்கு நீ வேலைக்கு போகாத கண்ணு. நம்ம ஊர் மாரியாயி கோயிலுக்கு போய் மந்திரிச்சு விட்டுட்டு வந்துட்டா எல்லாம் சரியா போயிடும் என கெஞ்சிட, ஐயோ கடவுளே, அம்மா நீ முக்கம்பலம் பூவாத்தான்னு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நிரூபிக்கிற. நாம இப்ப அவினாசி வந்துட்டோம், கொஞ்சமாச்சும் சிட்டி பொம்பளைங்க மாதிரி நடந்துக்கோமா. இன்னும் காத்து கருப்பு பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்க, நகருமா என வாசல் வரை சென்றவளை பூவாத்தாளின் குரல் கலைத்தது. தெய்வா, அம்மா பேச்ச கேட்காம இப்படி போனா என்னமா அர்த்தம் என கூறியதும் சென்ற வேகத்தில் திரும்பி வந்தவள், உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன தெய்வான்னு கூப்பிடாதன்னு, சொன்னா கேட்கவே மாட்டியாமா என எகிர, அதுதானே கண்ணு உன்னோட பேரு. நான் என் பேரை மாத்தி பல வருஷம் ஆச்சு. மறுபடியும் இந்த பேரை சொல்லி என்ன கூப்பிட்ட என்ன நீ மனுஷியா பார்க்க மாட்டேன் தெரிஞ்சுக்கோ. பேசாம நீ இங்க இருக்க வேணாம், ஊர்ல இருக்கிற உன் புருஷன் கிட்டயே போ என கத்த, என்ன அம்மனி இப்படி சொல்லுற? அவர் உனக்கு அப்பாரு, அவரை மரியாதை இல்லாம பேசலாமா என பூவாத்தா கேட்க, அப்ப நீ என்னை யார் பேரை வச்சு கூப்பிட்டுட்டு இருக்க? உன்ற புருஷனை பேரை வச்சுதானே கூப்பிட்டுட்டு இருக்க என்றதும், அதுதானே கண்ணு உன்னோட பேரு என வெகுளியாய் பேச, எமோ அது நீங்க வச்ச பேரு, என் பேரு தேஜாஸ்ரீ, புரியுதா என கழுத்தை பிடிப்பது போல கைகளை கொண்டு சென்றவளிடம், அது நான் வைக்கலையே பாப்பா, உன்னோட ஆட்சி தானே வச்சது என அதற்கும் பதில் சொல்ல, ரொம்ப முக்கியம், கிழவி மட்டும் சாகாம இருந்துச்சு இந்நேரம் நானே வெட்டி வெட்டி கொண்டு இருப்பேன். பேரு வச்சிருக்கு பாரு தெய்வநாயகம் பிள்ளைன்னு, குய்யால இருடி, நான் செத்து ஒன்னா தேடி வந்து மதிக்கிறேன் என மேலே பார்வை பார்த்து ஒற்றை விரல் கொண்டு மிரட்டியவள் தன் தாயை முறித்துக் கொண்டே, நான் வேலைக்கு போறேன் போமா என கூற, கண்ணு என ஏதோ கூற வர பல்லை கடித்துக் கொண்டே, மா நாமா வேணும் உனக்கு? கோவிலுக்கு மட்டும் வா கண்ணு, போயிட்டு வந்துடலாம் என தயங்கியவாறே கேட்க, கடவுளே நீ இப்படி அப்பாவியா கேக்குறத யாராவது பார்த்தா நான் என்னமோ உனக்கு கொடுமை பண்றதா நினைப்பாங்க. இப்படி பாவமா நிக்காத, சாயங்காலம் கோவிலுக்கு போகலாம் என கூறியவள் அலுவலகத்தை நோக்கி பயணித்தாள். குட் மார்னிங் தேஜு மேடம். செய்தித்தாளை கையில் வைத்தவாறு சிரிப்புடன் கூறியவனை பார்த்து சிரித்தவள், குட் மார்னிங் எருமை என சத்தமாக கூறி பின் நகத்தை கடித்துக் கொண்டே பயத்துடன், சார் இருக்காரா என கேட்க, இல்லை என தலையாட்டிட, அப்புறம் என்ன மேடம் அதை இதுன்னு சொல்ற, பிச்சிருவேன் என மிரட்டிவிட்டு நேராக தன் கேபினில் கைப்பையை போட்டுவிட்டு வெயிட்டிங் ஹாலிற்கு வந்தவள் மதியின் அருகில் அமர்ந்து கொண்டாள். என்ன படிக்கிற என்ன படிக்கிற, டேய் என்னடா படிக்கிற என ராகமாய் பாட, நியூஸ் பேப்பரை கையில வச்சுட்டு நம்மள மாதிரி இருக்கிற ஜீனியஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க நீயே சொல்லு என அவளிடமே கேள்வி கேட்க, நீ வேற நம்மள மாதிரி ஜீனியஸ்ன்னு சொல்லிட்ட, அப்ப கண்டிப்பா ராசி பலன்தான் என தேஜு சிரிப்புடன் கூறவும், வாவ் வாட் அ மைண்ட், எப்படிமா என அவளை பாராட்டிட, டேய் கலாய்க்கிறியா, பிச்சு பிச்சு, ஒழுங்கா எனக்கு ராசி பலன் பாரு, எனக்கு மீன ராசி, உனக்கு என்ன ராசி என கேட்க, எனக்கு சிம்மம் என சிங்கம் போல் கர்ஜித்து காட்ட, எதுக்கு நான் ஏன் இப்படி கத்துற, சிங்கம் மாதிரி கத்தனா மட்டும் கழுத சிங்கம் ஆயிடுமாக்கும் என கலாய்த்தவள் அவன் கையில் இருந்த செய்தித்தாளை விடுக்கென பிடுங்கி ராசி பலனை படிக்க ஆரம்பித்தாள். மீனராசி நேயர்களே, உறவினர்களின் வருகை அதிகரிக்கும், எதிர்பாராத திடீர் சந்திப்புகள் நிகழும், வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை நீங்களே முடிவு செய்வீர்கள் என வாய்விட்டு வாசித்தவள், சி என்ன கொடுமடா இது, இதுக்கு மேல படிக்க எனக்கு தைரியம் இல்ல, நீயே படி என மதியிடம் கூறி தன் கேபினிற்குள் புகுந்து கொண்டாள். இவள் பணியில் சேர்ந்த ஒரு வாரத்தில் மதிவாணனின் நட்பு அவளுக்கு கிடைத்திருந்தது. அவனும் அங்கு டிராப்டிங் ஒர்க்கராக பணிபுரிகிறான். முதலில் கொங்கு மண்டல ரிப்போர்ட்டிற்கு உதவியதிலிருந்து அடுத்தடுத்த வேலைகள் செய்ய உதவி செய்தது அனைத்துமே அவனே. ஒரு நண்பனாக மட்டுமல்லாமல் சில சமயம் சகோதரனை போல
இன்றளவும் இவளை வழி நடத்துபவன் மதியே. ராஜா ராஜாதி ராஜனெல்லாம் ராஜா, ராஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா என வாய்க்கு வந்ததெல்லாம் பாடிக்கொண்டிருந்தவள் மேம் என்ற அழைப்பில் தன் பாட்டை நிறுத்திவிட்டு யார் அழைத்தது என எட்டி பார்க்க, மேம் கொங்கு மண்டலம் என கூறி இருவர் முன்னால் வர இருவரையும் பார்த்தவள் பாடிட்டு இருந்தது காது கேட்டிருக்குமோ என பயந்தாலும் அவள் நினைத்ததை வெளியே காட்டிக்கொள்ளாமல் உள்ள வாங்க என்பதை போல் செய்கை செய்து எழுந்து நின்றாள். மேம் நான் சிவா, உங்க கூட போன்ல பேசியிருக்கேன், ஞாபகம் இருக்கா என சற்று முன்னால் வந்து ஒருவன் தன்னை அறிமுகம் செய்ய முகத்தில் எவ்வித அதிர்ச்சி பாவனையையும் காட்டாது ஓ என்றதோடு நின்று விட்டாள். நான் என்ன கதையா சொல்றேன், வெறும்னே ஓன சொல்றா என சலிப்பாக நினைத்தாலும், சாரி மேம் கொஞ்சம் ஒர்க் டென்ஷன், அதான் நீங்க அன்னைக்கு டவுட் கேட்டாலும் என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போயிடுச்சு என மன்னிப்பு கேட்க, பரவாயில்ல சார், எனக்கு அடுத்த நாளே எங்க ஸ்டாஃப் சொல்லி கொடுத்துட்டாரு என பதில் கூறியவள் அடுத்து பேசாது நிற்க மீண்டும் சிவாவை தொடர்ந்தான். மேம் போன மாசத்தோட என்ஓசி ஃபார்ம், பில், அப்புறம் ரிப்போர்ட்டோட ஹார்ட் காப்பி இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்க போன மாசம் அமௌண்ட் பே பண்ண ஈஸியா இருக்கும் என சிவா கூற, ஓ அப்படியா, பட் எனக்கு அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாதே என தயக்கமாக கூற தலையில் கை வைத்து போச்சுடா என புலம்ப அண்ணார்ந்து அவனை பார்த்தவள், இல்ல சார் நிஜமாவே தெரியல, அது எப்படி இருக்கும்னு சொன்னா நான் தேடி பாக்குறேன். மேம் தப்பா எடுக்கலன்னா நான் உங்க சிஸ்டம பாக்கவா என அனுமதி கேட்க, பாருங்க என மெலிதாக கூறி அவனுக்கு வழி விட்டு நின்றாள். கொங்கு மண்டலம் ஃபைல் எங்க இருக்கு மேம்? டெஸ்க் டி அதே மெல்லிய குரலில் கூற அவள் கூறியது போல் உள்ளே சென்றவன் சில நிமிடங்களில் பில் காப்பி, என்ஓசி ஃபார்ம் என அனைத்தும் எடுத்து விட்டான். மேம் ஒரு நிமிஷம் என தேஜுவை அழைக்க அவன் அருகில் சென்றாள். மேம் இதுல என்ஓசி ஃபார்ம் எல்லாமே இருக்கு, என்ஓசி ஃபார்ம்ல டேட் அண்ட் மந்த் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். அண்ட் இது பில், நீங்க பார்த்த ரிப்போர்ட்டோட டேட், மந்த், அப்புறம் ரிப்போர்ட்டோட நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ண வேணும். அண்ட் இது எல்ஓஎஸ் நம்பர், அதை தான் போடணும். அதை நானே உங்களுக்கு சொல்லுவேன், நீங்க ஆட் மட்டும் பண்ணிட்டு எனக்கு அனுப்பி விட்டுருங்க, நான் கரெக்ஷன் பார்த்துட்டு சொல்றேன். நீங்க உங்க கம்பெனி சீல், அப்புறம் உங்க சாரோட சைன் இதெல்லாம் வாங்கி வச்சிருங்க. அண்ட் ரிப்போர்ட்ஸ்லயும் உங்க சாரோட சைனும் கம்பெனி சீலும் இருக்கணும் என அவளுக்கு புரியும்படி கூறிட அதெல்லாம் அவள் எங்கு காதில் வாங்கி கொண்டாள். முடிக்கென இவ்ளோ ஆயில் வச்சிருக்கான், புயல் காத்துல கரும்பு கடை சாஞ்ச மேனிக்கு இருக்குமே அது மாதிரி இருக்கு. லிஸ்டமுக்கும் இவனுக்கும் ஒரு அடி கேப் இருக்கே. டேங்கப்பா எவ்ளோ பெருசா இருக்கா இவன், கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் இவனுக்கு இந்த பிளாக் கலர் ஷர்ட் நல்லா இருக்கு என அவன் சட்டையை பார்த்து கொண்டிருந்தவனின் கண்களுக்கு மவுசை அங்குமிங்கும் அசைத்துக் கொண்டிருந்தவனின் கை கண்ணில் பட அவன் கையில் இருந்த வெள்ளிக்காப்பை பார்த்து, இதென்ன காப்பு மாதிரி இருக்கு, இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் இந்த மாதிரிதான் யூஸ் பண்றாங்க என நினைத்தவள் அடுத்து அவன் ஒற்றை காலை முன்வைத்து இன்னொரு காலை பின் வைக்க, ஐயோ ரொம்ப நேரமா நிக்கிறான், கால் வலிக்குமா, உட்கார சொல்லுவோமா என அவளின் எண்ணம் முழுவதும் சிவாவை கவனிப்பதில் இருக்க இரண்டாவது முறையாக அழைத்திருந்தான் சிவா. மேம் புரிஞ்சுதா, இல்ல ஒன்ஸ் மோர் மறுபடியும் சொல்லி தரவா என சிவா கேட்கவும் தூக்கத்திலிருந்து விழித்தவள் போல திரு திருவன பார்த்து வைத்தவள் அவன் தன் பதிலுக்கு காத்திருப்பதை உணர்ந்து, இல்ல இல்ல சார், புரிஞ்சுது, இங்க சார் வந்ததும் சைன் வாங்கி வைக்கிறேன் என தட்டு தடுமாறி கூறவும் மெல்ல சிரித்தவன், சரிங்க மேம், நாளைக்கு எங்க ஸ்டாஃப் யாராவது வருவாங்க, ரிப்போர்ட் அண்ட் என்ஓசி ஃபைல் இது எல்லாமே கொடுத்து விட்டுருங்க என சிவா சொல்ல தலையை நாலாபுரமும் ஆட்டியவள், ஐயோ என்ன சொன்னானே தெரியலையே, பச்சையா சைட் அடிச்சா இப்படிதான் ஆகும், கடவுளே நீதான் காப்பாத்தணும் என மனதில் நினைத்து வெளியில் அசட்டு சிரிப்பை உதிர்த்தாள். தோகை வருவாள். கவிதை 4. சிவா ரிப்போர்ட் என்னாச்சு, பில் எல்லாம் வாங்கிட்டீங்களா, என்ஓசி ஃபார்ம் வாங்கிட்டீங்களா இல்லையா, கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க என மேனேஜர் சிடுசிடுக்கு, சுரேஷ் ஆபீஸ்க்கு கால் பண்ண சார், யாரும் எடுக்கல, நான் அந்த பொண்ணு நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு பாக்குறேன் என்றவன், நான் பொழப்புது கடுப்ப கிளப்புறான், இப்ப என்ன பண்றது, அந்த பொண்ணு நம்பர் வர தெரியாது, எதுக்கோ ஆபீஸ் நம்பருக்கே மறுபடியும் கூட்டு பாப்போம் என முனகி ஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு அழைக்க எவரும் எடுத்த பாடில்லை. பொறுமை இழந்தவன் நேராக ஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜருக்கே அழைத்து விட்டான். அவரும் வெளியில் இருப்பதாக கூறி தேஜுவின் தொலைபேசி எண்ணை அனுப்பி, இவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க சார் என கூறி வைத்து விட்டார். நாய் பொழப்புடா சாமி என நினைத்தவன்
தேஜுவை அழைத்தான். முதலில் ஏற்கப்படாது போக மீண்டும் அழைத்தான். இம்முறை அழைப்பும் ஏற்கப்பட்டது. ஹலோ என மென்மையாக, எவருக்கும் கேட்காத தேனிசை போல் அவளின் குரல் வெளிவரும் என எதிர்பார்த்திருந்தவன் எதிர்பார்ப்பை ஒன்றுமில்லாமல் ஆக்கினாள் தேஜு. ஹலோ ஹலோ என சத்தமாக தூக்கத்திலேயே கத்த, மாத்தி யாருக்காவது கூப்பிட்டுட்டோம் போலேயே என நினைத்தவன் அலைபேசி எண்ணை பார்க்க அது சரியாக தான் இருந்தது. ஹலோ தேஜு மேடம். ஹா சொல்லுங்க என இம்முறை அதிக சத்தமாகவும் குரல் கரகரவென்றும் வெளிவந்தது. பா என் காது போச்சு என நினைத்தவன், ஹலோ தேஜு மேடம், நான் கொங்கு மண்டலத்துல இருந்து சிவா பேசுறேன் என தன்னை அறிமுகம் செய்ய, இவளுக்கு தான் தூக்க கலக்கத்தில் அவனையும் தெரியவில்லை, அவன் கம்பெனியையும் தெரியவில்லையே. நான் மட்டும் என்ன பாண்டிய மண்டலத்துல இருந்தா பேசுறேன்னு சொன்னேன். நானும் கொங்கு மண்டலத்துல இருந்துதான் பேசுறேன். உங்களுக்கு என்ன வேணும் என அசட்டையாக பதில் கூற, இவளின் பதிலில் சட்டென்று சிரிப்பு தான் வந்தது இவனுக்கு. சிரிப்பை அடக்கி நக்கல் துணியில், மேடம் நீங்க முழிச்சிட்டு இருக்கீங்களா இல்ல தூங்கிட்டு இருக்கீங்களா என கேட்க, ஹா ரெண்டும் தான் பண்றேன். இப்ப போனை பண்ணி யாரு டார்ச்சர் பண்றது? போனை விடா எருமை என தூக்க கலக்கத்தில் சத்தமாக திட்ட, கடவுளே நிஜமாவே தூங்கிக்கிட்டு இருக்கா இவ. ரிப்போர்ட்ட பத்தி கேட்கலனா இந்த ஆள் என்கிட்ட எகிருவான். என்ன பண்றது என நினைத்தவன் மீண்டும், மேம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் கூப்பிடவா என கேட்க, அவளிடமிருந்து பதில் இல்லை என்றதும், தூங்கிட்டா போலேயே என நினைத்து சிரித்தவன் மற்ற வேலையை கவனிக்க சென்று விட்டான். அசோக்ஜி, சாலம் ரிப்போர்ட் என்னாச்சுன்னு கொஞ்சம் கேளுங்களேன். மேனேஜர் சார் என்கிட்ட மறுபடியும் சொன்னாரு என்றவனை பார்த்து, ஓகே ஜி, நீங்க கால் பண்ணீங்களே அது என்ன ஆச்சு என கேட்கவே அவனின் தொலைபேசியில் அழைப்பு வர, தொடுதிரையில் இருந்த பெயரை பார்த்ததும் மெல்ல சிரித்தவன், இருங்க ஜி, அவங்கதான் கூப்பிடுறாங்க என்றவன் சற்று தள்ளி நின்று அழைப்பை ஏற்றான். ஹலோ என்றவனின் இதழ் சிரிப்பை சிந்தியது. ஹலோ யாருங்க என மெல்லிய குரலில் கேட்கவும் சட்டென வந்த சிரிப்பை அடக்கியவன், ஹலோ மேம் என்றதும் அவனின் குரலை கண்டுபிடித்தவள் அவனின் தொலைபேசி எண்ணை பார்க்காமலேயே, ஹா சொல்லுங்க சார் என்க, பரவாயில்லையே மறுபடியும் முதல்ல இருந்து சொல்லணுமோன்னு நினைச்சேன் என நினைத்தவன், மேம் நேத்து சொன்னனே ரிப்போர்ட் ஹார்ட் காப்பியா அப்புறம் பில் இதெல்லாம் வேணும்னு ரெடி ஆயிருச்சா என கேட்க, இல்ல சார் கொஞ்சம் உடம்பு முடியல, ஆபீஸ்க்கு கூட கால் பண்ணி இன்னைக்கு இன்ஃபார்ம் பண்ணல, நாளைக்கு ரெடி பண்ணி தரவா என சொல்ல, எதிர்முனையில் பதில் இல்லை. ஹலோ சார். சரிங்க மேம் பாருங்க என்றவன் வைத்து விட்டான். சரியான லூசா இருப்பான் போல என நினைத்தவள் மீண்டும் படுக்கையில் விழுந்தாள். என்னாச்சு ஜி? அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு இன்னைக்கு வரலையாஞ்சி. இந்த ஆளு வேற கத்துவான், அதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு என்று சிவா சொல்ல, வேற ஏதாவது பண்ண சொல்லுங்க ஜி, இந்த ஆளு கத்துவான்ல என்றதும், கேட்டு பாக்குறேன் ஜி என்றவன் மீண்டும் தேஜுவை அழைத்தான். ஹலோ மேம். ஹா சொல்லுங்க சார். மேம் இப்ப ஆபீஸ்ல யாராவது இருந்தா பில் காப்பி அப்புறம் ரிப்போர்ட் எல்லாமே வாங்கி தர முடியுமா? சிவாவின் குரல் சற்று உள்ளே சென்றிருந்தது. விட மாட்டான் போல என நினைத்தவள், ஃபியூ மினிட்ஸ் இருங்க சார், கேட்டுட்டு சொல்றேன் என்று அழைப்பை துண்டித்து மதிய அழைக்க, அவனோ, எனக்கு ஹெவி வேலை இருக்கு தெரியுமா, உங்களை மாதிரி வெட்டியா இருக்குன்னு நினைச்சீங்களா மேடம்? நிறைய வேலை இருக்கு, என்னால இப்போதைக்கு செய்ய முடியாது, வெல் போன் கூட பேச முடியாது என முடிந்தவரை பந்தாவாக மதி சொல்லவும், என துப்பும் சத்தம் தேஜுவிடமிருந்து வர, ஹலோ என்ன மேடம், இதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணலாமா சொல்லுங்க, நான் எதுக்கு இருக்கேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சார் வெளியே போயிருக்காங்க, வந்ததும் சைன் வாங்கி வைக்கிறேன், அவங்கள வர சொல்லுங்க. நான் மதிவாணன், நான் எதுக்கு இருக்கேன் என சற்று முன் பேசியது இவனா என்னும் அளவிற்கு நடிக்க, என மீண்டும் தேஜு துப்பிட, ஏமா கொஞ்சம் மிச்சவை, இனியும் தேவைப்படும் என மதி கூற, சிரித்தவள் அழைப்பை துண்டித்து சிவாவை அழைத்தாள். ஹலோ சார். ஹா சொல்லுங்க மேம், என்னாச்சு? சார் வெளியே போயிருக்காருன்னு சொல்லிருக்காரு மேனேஜர், ஈவினிங் வந்தா சைன் வாங்கி வைப்பாங்க, நீங்க போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க என்றவள் தன் பேச்சு முடிந்தது என அழைப்பை துண்டிக்க, இவனுக்கு தான் ஏதோ போலானது. என்ன நான் பேசவே வைக்கிறாங்க என நினைக்க, நீயும் அப்படித்தானே பண்ண, உனக்கு வந்தா ரத்தம் அவங்களுக்கு வந்தா கிசாஞ்சாமா என மனம் அவளுக்காக பரிந்து பேசியது. ரொம்ப தேங்க்ஸ் டியர் என குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு தன் வேலையை தொடர்ந்தான். குறுஞ்செய்தி வந்த சத்தம் மெலிதாக ஓசை எழுப்ப, இந்த சிம் கம்பெனிக்காரனுக்கு வேற வேலை இல்லை
என நினைத்தபடியே மீண்டும் தன் தூக்கத்தை தொடர்ந்தாள். மாதம் ஒருமுறை இதற்கென விடுமுறை எடுப்பது சிறிது கஷ்டமாக இருந்தாலும் இந்த நாளில் இவளின் வலி மிகவும் கொடுமையாக இருக்கும். பெண்மையின் பொக்கிஷங்கள் என வக்கிரமாக பேசப்படும் இடங்கள் அனைத்தும் காயம்பட்ட இடத்தில் உப்பு தடவியது போல வலிக்கும். வெறும் பேச்சாலும் வார்த்தையாலும் எழுத்தாலும் கூட அவ்வலியை பற்றி கூறினால் கூட பெண் அனுபவிக்கும் அந்த வலியை உணர முடியாதல்லவா என்று தேஜாவுக்கும் அதே நிலைதான். படுக்கையில் உருண்டு உருண்டு படுத்தவளுக்கு தூக்கம் வருமருக்கு தொலைபேசியை எடுத்தாள். அதில் சிவாவின் குறுஞ்செய்தியை பார்த்ததும், என்ன டியர்னு போட்டிருக்கான், எவ்வளவு திமிரவனுக்கு என நினைத்தவள் அவனின் குறுஞ்செய்திக்கு என பதில் அனுப்பிவிட்டு இளையராஜாவின் இசையில் லைத்திருந்தவளின் கண்களை நித்திரை அரவணைத்துக் கொள்ள மீண்டும் தன் தூக்கம் என்றும் தியானத்திற்கு தொடர்ந்தாள். தேவா கண்ணே, கொஞ்சம் எழுந்து இந்த கசாயத்தை மட்டும் குடி கண்ணே என அவளை எழுப்பிவிட, ஹோமா என சினுங்கிட, காலையில இருந்து இப்படியே படுத்திருந்தா என்ன சாமி, ஏழு இந்தா கொஞ்சம் இத குடி கண்ணு, வயிற்றுல இருக்கிற எல்லா கெட்ட ரத்தமும் வெளியே வந்தா நல்லா இருக்கும் என கெஞ்ச, நீ கொடுக்கிற வேப்பல கஷாயத்தை குடிக்கிறதுக்கு இந்த வயிற்று வலியே பெட்டர், ஹோமா என சினுங்கி படுத்தவளை அரட்டி உருட்டி மிரட்டி படுத்தி எல்லாம் எடுக்காமல், தெய்வா பொண்ணு, இத மட்டும் நீ குடிச்சிட்டா உன்னை நான் தெய்வ நாயகம் பிள்ளைன்னு சொல்லவே மாட்டேமா, நீ என்னமோ பையன் பேரு வச்சிருக்கிறியே அதையே சொல்லி கூப்பிடுறேன் என டீல் பேச சட்டென எழுந்தமர்ந்தவள், நிஜமாவா நீ என்ன தேஜான கூப்பிடுறியா என ஆர்வமாக கேட்க, ஆமா கண்ணு இத குடி என நீட்ட, மா என்ன ஏமாத்தலையே என சந்தேகமாக கேட்க, இல்ல கண்ணு நிஜமா இனி தேஜானே கூப்பிடுறேன் என்றவர் அவள் கையில் வைத்திருந்த கஷாயத்தை அவள் வாயில் அருகே கொண்டு செல்ல முகத்தை சுழித்தவாறே அதை குடித்தவளை புன்னகையுடன் அவர் கையில் இருந்த சர்க்கரையை அவள் வாயில் திணிக்க, வாய் நிறைய சர்க்கரையுடன் தன் அம்மாவை கட்டி அணைத்து ஸ்வீட் மானி முத்தமிட தன் கன்னத்தை துடைத்துக் கொண்டு அவளை அதிர்ச்சியாக பார்த்தவர், நான் கண்ணு இப்படியெல்லாம் பண்ற, நீ தப்பு கண்ணு என கூறவும், இப்பவும் நீ மூக்கம்பாளையம் பூவாத்தானு நிரூபிக்கிறமா என கிளிக்கி சிரிக்க அவளை பார்த்து திருஷ்டி கழித்தவர், இப்படியே சிரிச்சா மாதிரியே இரு என் சாமி என கூறியவர் எழுந்து சென்றார். அவரை சிரிப்போடு பார்த்தவள் போனின் சத்தத்தில் தன் தொலைபேசியை தேடிட தலையணைக்கடையில் இருந்த தொலைபேசியை எடுத்து பார்த்தவள் முகம் சுருக்கி, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த கம்பெனிக்கார பக்கிங்களுக்கு வேற வேலையே இல்லையா, விட்டா சிம் கம்பெனில இருந்து கூப்பிட்டு தொல்லை பண்றானுங்க, இல்லனா உங்க வீட்டுல குப்பை எடுக்கிறாங்களா, உங்க ஊர்ல குப்பை தொட்டி இருக்கான்னு கால் பண்றாங்க, ஒரு தடவை பண்ணா பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 4 தடவை கால் பண்றது, வேற பொழப்பே இல்லை இவனுங்களுக்கு என திட்டியவளின் தொலைபேசி ஒரு முறை சத்தமிட்டு மீண்டும் கத்த, பேசுறது கம்ப்யூட்டர் தான் இருந்தாலும் பரவாயில்ல, 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும் என நினைத்து தொலைபேசி எண்ணை பார்க்காத எடுத்தவள், ஹலோ என கத்த, ஆத்தி தொண்டையா இது என கேட்டவனின் குரலில் அதிர்ச்சி அடைந்தவள், ஐயோ நீங்களா சார், நான் கம்பெனி நம்பர்னு நினைச்சு சாரி என குரலை மென்மையாக மாற்றி பேச சத்தமாக சிரித்தவன், என்ன மேம் அப்ப மட்டும் ரொம்ப கத்தி பேசுறீங்க, இப்ப குரல் வெளியவே வரல என சிவா கேட்க, அது நீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அடக்கமான பொண்ணு மாதிரி அமைதியா பேசியிருப்பேன், நீங்கன்னு தெரியல என மெல்ல சொல்ல சத்தமாக சிரித்தவன், தப்பில்ல என கூற, என்ன தப்பில்ல, ஆஹா இப்படி அடக்கமான பொண்ணா இருக்கலாம் தப்பில்ல, ஆனா நீங்க எப்பவும் போலவே என்கிட்ட பேசுங்க, நான் எதுவும் நினைக்க மாட்டேன் என சிவா சிரிப்போடு கூற தன் குட்டு வெளிப்பட்டதில் அசடு வழிந்தவள், என்க, அதான் நீங்க எப்படி பேசுவீங்கன்னு தெரிஞ்சு போச்சே, இன்னும் ஏன் சைலண்டா பேசுறீங்க, நீங்க இப்படி அமைதியா பேசும்போது எனக்கு சிரிப்பா வருதுங்க என கூறியது மட்டுமல்லாமல் சிரிக்கவும் செய்ய அவனை முறைப்பதாக நினைத்து அவளின் போனை முறைத்தவள், சார் இப்ப என்ன ஓட்டுறதுக்கு தான் கூப்பிட்டீங்களா என வெடுக்கென்று கேட்கவும் தன் சிரிப்பை அடக்கி, இல்ல மேம், நீங்க வந்ததுல இருந்து எத்தனை ரிப்போர்ட்டை முடிச்சிருக்கீங்கன்னு கேட்க கூப்பிட்டேன் என சிவா கூற, அதான பார்த்தேன் என நினைத்தவள் அவன் கேட்ட விபரங்களை கூறி, ஓகே சார் பாருங்க என கூறியவள் அழைப்பை துண்டிக்க போகவும், இப்ப ஃபீவர் சரியாயிடுச்சா என சிவா கேட்க சட்டென புன்னகைத்தவள், பரவாயில்ல என அசடு வழிந்தவாறே கூற, அப்ப நாளைக்கு பேலன்ஸ் இருக்கிற எல்லா ரிப்போர்ட்டையும் ரெடி பண்ணி கொடுத்துருவீங்களா என கேட்க நறு நறுவென பல்லை கடித்தவள், இவனை போய் என்னமோ நினைச்சம் பாரு, கொடுமை செல்ஃப் மீனு என திட்டியவள்,
என்று உம்வில் அழுத்தத்தை கூட்டி மௌனமாக இருக்க, அவனுக்கும் அதற்கு மேல் எப்படி பேச்சை வளர்ப்பதே என தெரியாது. ம் என அவனும் பேச்சை முடித்து அழைப்பை துண்டித்தவன் யோசனை முழுவதும் தேஜாவின் பேச்சில் இருக்க, அவள் பல்லை கடிக்கும் சத்தம் இப்போதும் கேட்பது போல் இருந்தது. ரிப்போர்ட்டை கேட்டதுக்கு பல்ல கடிச்சாளா, இல்லனா ரிப்போர்ட்டை மட்டும் கேட்டதுக்கு பல்ல கடிச்சாளா என நினைத்தவன் தனக்குள் மெல்ல சிரித்து அவளுக்கு புலனத்தில் குறுஞ்செய்தியை அனுப்பி வைத்தான். மேம், நாளைக்கு மறக்காம பேலன்ஸ் இருக்கிற ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க என அனுப்பி அவளின் பதிலிற்காக காத்திருந்தான். சில மணி நேரத்தில் புலனத்தின் குறுஞ்செய்தியை பார்த்தவள் தொலைபேசியை முறைத்து பார்த்தவாறே, சார் இப்ப டைம் என்னன்னு தெரியுமா என பதில் அனுப்ப, 8 மணி. ஏன் என பதில் கேள்வி கேட்க, எனக்கு 5 மணிக்கு ஆபீஸ் டைம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல ரிப்போர்ட் பத்தி கேட்ட கொன்றுவேன் என சட்டென ஒரு மெயில் தாவி அவனை மிரட்ட, அவனோ ஸ்மைலி எமோஜியை அனுப்பிவிட, என்ன சிரிப்பு என முறைப்புடன் கேட்க, இல்ல இவ்ளோ காரமா நீங்க பேசுவீங்களான்னு நினைச்சேன், ஆனா முதல்ல பேசும்போது உங்க பேச்சுல அப்படி தெரியலையே என பதில் அனுப்ப, உங்க வாய்ஸ் கூட கேட்கும் போது கொஞ்சம் பயமா காரமா இருந்துச்சு, ஆனா இப்ப நீங்க பேசுறது சாம்பார் மாதிரி இருக்கு என இவளும் பதிலுக்கு கேலி செய்ய, நாங்க சாம்பார் பொடியாவே இருந்துட்டு போயிடுறேன், நீங்க கார பொடியாவே இருங்க என இவன் பதில் அனுப்ப, வா செமையா இருக்கே நம்ம பேரு, இனிமே நான் உங்களை சாம்பார் பொடினே கூப்பிடுறேன் மிஸ்டர் சாம்பார் பொடி என அனுப்ப, பதிலுக்கு சிரிக்கும் ஸ்மைலியை அனுப்பியவன் அடுத்து என்ன பேசுவது என தெரியாத விழிக்க அவளே தொடர்ந்தாள். உங்க டிபில இருக்கிறது யார் யாரு என கேள்வி எழுப்பிட, நான், தம்பி, தங்கச்சி, அப்பா அண்ட் சித்தி, தாத்தா, பாட்டி இவங்க எல்லாம் ஊர்ல இருக்கிறாங்க, கிராமத்துல. நான் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன் என சொல்லவும் மற்றதையெல்லாம் டெய்லியில் விட்டவள் அவனின் சித்தியில் மனம் சுழல அதை அவனிடமே கேட்டும் விட்டாள். சித்தியா? ஆமா, எனக்கு அம்மா இல்ல, அப்பா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, தங்கச்சின்னு சொன்னனே அவ சித்தி பொண்ணுதான் என பதில் அனுப்ப, சிறிது நேரம் பதில் பேசாத அமைதியாக இருந்தவள் சாரி என சொல்ல, ஹே கூல், இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல, எனக்கு பழகிருச்சு என கூறியவன் மீண்டும், உங்க டிபி எனக்கு காட்டவே இல்லையே, ஐ திங்க் என் நம்பரை நீங்க இன்னும் சேவ் பண்ணல ரைட் என கேட்க, ஆமா சேவ் பண்ணல, ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப பாருங்க டிபி தெரியுதா என கேட்க, நைஸ் டிபி என பல்லை காட்ட, டிபில இருக்கிறது நான் இல்ல தெரியும், ஆனா அந்த பொண்ணு நல்லா இருக்கு என சொல்ல, அதனாலதான் டிபியா வச்சேன் என தேஜா கூற, நீங்க உங்க ஃபேமிலி பத்தி எதுவும் சொல்லல, நான், தம்பி, அப்பா, அம்மா, ஆச்சி, பாட்டி அவ்வளவுதான். தம்பி சென்னையில படிக்கிறான் அண்ட் எங்க ஊரு சேலம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம், வீட்டை எதிர்த்து வேலைக்கு வந்திருக்கேன், எனக்கு துணைக்கு அம்மா வந்திருக்காங்க என சொல்ல, ஏன் வீட்டுல வேலைக்கு அனுப்ப மாட்டாங்களா என சிவா கேள்வியாக கேட்க, தூரம்னு வேணான்னு சொல்லிட்டாங்க, நான் அடம் பிடிச்சு வந்துட்டேன், அது மட்டும் இல்ல வீட்டுக்கு மூத்த பொண்ணா, சோ கொஞ்சம் செல்லம் என தேஜா கூறவும் ஸ்மைலி அனுப்பி விட்டவனிடம், ஹே ஒரு நிமிஷம், அம்மா திட்டி என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் என சலித்துக் கொள்ள, இதுக்கு எங்க இப்படி சலிச்சுட்டு சொல்றீங்க, எனக்கு எல்லாம் அந்த பாக்கியம் எப்பவோ இல்ல, என் சித்தி என்கிட்ட பேச கூட மாட்டாங்க என பதில் அனுப்பி விட்டான். 10 நிமிடங்கள் கழித்து அவனின் செய்தியை பார்த்தவளுக்கு ஏதோ போல இருந்தது, அதை வெளிக்காட்டிக் கொள்ளாது, உங்களுக்கு என்னங்க திட்ட வேணும் அவ்வளவுதானே, நான் எதுக்கு இருக்கேன், திட்டுறதெல்லாம் அல்வா சாப்பிடுற மாதிரி, நானே உங்களை திட்டுறேன் என இவள் பதில் அனுப்பிட, அதை பார்த்தவனுக்கு ஏதோ செய்தது. அவளின் பதில் ஆறுதல் என தெரிந்தாலும் அது வாழ்க்கை முழுவதும் வேண்டும் என யாசித்து நின்றது அவனின் இதயம். இவளின் அக்கறையுடன் கலந்த திட்டுக்களை தினமும் வாங்க வேண்டும் என சிவாவின் மனம் அவளின் மீது பித்தம் கொள்ள, முதலில் இதயம் எனும் மனசிறையில் காதல் எனும் விதையை அவளுக்காக விதைத்தான். இவளின் நட்பும் இவனின் துளிர்விட்ட காதலும் மென்மேலும் வளர வளர நாட்களும் அழகாக நகர்ந்தது. சிவாவை பார்த்த நாளிலிருந்து அவனின் மேல் ஈர்ப்புடன் இருப்பவளோ சிவாவின் மாற்றத்தை அறிந்தும் கண்டும் கொள்ளாமல் இருக்க, சிவாவோ காதலை சொல்லும் நாளுக்காக காத்திருக்க, அந்த நாளும் விரைவில் வந்தது. தோகை வருவாள். கவிதை 5. ஏய் காரப்பொடி, என்ன இப்ப சரின்னு சொல்லுவியா மாட்டியா? முடியாது. ஏனா? யோ என்னையா கேள்வி இது, என்னாலலாம் முடியாது. தோ பாரு காரப்பொடி, நீ எனக்கு ஓகே சொன்னா உங்க சம்மதத்தோட உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்பேன், இல்லனா என பாதியிலேயே நிறுத்தி நம்மட்டு சிரிப்பு சிரிக்க, இல்லனா
என ஒற்றை புருவத்தை தூக்கி கேட்க, இல்லனா உன் சம்மதம் இல்லாம உங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்பேன், சிம்பிள் என தோலை குலுக்க சிரிக்க தோன்றினாலும் அதை அடக்கியபடியே, அவங்க கல்யாணம் பண்ணிக்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா, பொண்ணு உங்களுக்கு இல்லன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க என நக்கலாக அதே சமயம் பன்மையில் யாரோ போல் கேள்வி கேட்க, அவங்க பொண்ணு இல்லன்னு சொன்னா உடனே மேட்ரு முடிச்சிட வேண்டியதுதான், சிம்பிள் என அதே சிரிப்போடு கூறிட அவனை அனலாக பார்த்தாள். ஐயோ ஏங்க, நான் அந்த மேட்ர சொல்லலங்க, நம்ம காதல் மேட்டரை சொன்னங்க. உங்களை எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டு ஆளுங்களை சமாதானப்படுத்தலாமுங்க. அப்போ அவங்க ஒத்துக்கலனா சற்று வெட்க சிரிப்போடு அவளை கை காட்டி, இந்த சாம்பார் பொடியையும் அதே வேகத்தில் கையை தன்னிடம் திருப்பியவன், இந்த காரப்பொடியையும் ஒன்னா சேர்த்து காரசாரமா ஒரு பொடியை உருவாக்கிட்டு அப்புறமா 3 பேரா குடும்பமா போய் உங்க வீட்டுல போய் பேசலாங்க. அப்போ அவங்க நம்மள ஏத்துக்கலனா அடுத்த 1 வருஷம் கழிச்சு இன்னொரு காரசாரமான பொடியை கூட்டிட்டு 4 பேரா உங்க வீட்டுக்கு போவோம். அப்போ உங்க வீட்டுல ஒத்துக்கலனா இன்னும் 1 வருஷம் கழிச்சு என அவன் கூறும் முன்பே கையெடுத்து கும்பிட்டு போட்டவள், கடவுளே ஆளை விடு என்றவள் நெடுநெடுவென நடக்க ஆரம்பிக்க, ஏங்க காரப்பொடி பதில் சொல்லிட்டு போங்க, உங்க வீட்டுல ஒத்துக்கலனாலும் பரவாயில்லங்க, நீங்க சரின்னு சொன்னா அடுத்தடுத்த வருஷம் 3 என்னங்க 4 கூட பெத்துக்கலாம் என அவளுக்கு கேட்கும்படி சத்தமாக கூற, அவனை திரும்பி முறைத்தவளின் நினைவு தென்றலாய் வந்து அவனை மென்மையாய் விரடியது. லவ்வ சொல்லி 1 மாசம் ஆச்சு, ஒரு பதிலையும் சொல்லல என பெரும் மூச்சுடன் அமர்ந்திருந்தான். ஆம், போன மாதத்திலேயே அவனின் காதலை அவளிடம் சிவா கூறிட இன்று வரை அவளிடம் பதில் இல்லை. திடீரென கேட்ட தொலைபேசியின் சத்தத்தில் தன் நினைவுக்கு வந்தவன் தொலைபேசியை பார்க்க, தொடுதிரையில் மிஸ் காரப்பொடி மேடம் என்று இருக்க சிரிப்போடு எடுத்தவன், ஹலோ தேஜு மேடம், ரிப்போர்ட் ரெடியா என கேட்க, எதிர்ப்புறம் பதில் பேசாது பல்லை கடிக்கும் சத்தம் நன்றாகவே கேட்க சத்தமாக சிரித்தவன், சரி சரி கூல் கூல் என சமாதானப்படுத்த, பேச வந்தா ரிப்போர்ட்ட கேக்குறியா, உன்னை டென்ஷன் பண்ணி விடல, நான் தேஜோ இல்லடா என நினைத்தபடியே, நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்களாம், தோ பாரு, எனக்கெல்லாம் தெரியாது, கல்யாண மாப்பிள்ளையா நீயா தான் இருக்கணும், அப்படி இல்லாம வேற யாராவது இருந்தா. சிறிது யோசித்தவள், அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு கல்யாணம் பண்ணிட்டு 1 வருஷம் இல்லனா ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளைய பெத்துக்கிட்டு செட்டில் ஆயிடுவேன் என கூறிட, அடியே அசராம வெடிகுண்ட தூக்கி போடுற, கொன்று வேண்டி உன்னைய, நீ மருந்து குடிச்சு கல்யாணத்தை நிறுத்துவியோ இல்ல தூக்கு மாட்டிக்க போற மாதிரி கல்யாணத்தை நிறுத்துவியோ அது எனக்கு தெரியாது, ஒழுங்கா அந்த மாப்பிள்ளைய விரட்டி விட்டுரு, அதுக்குள்ள வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறேன் என கூற, கொடுமை, இவனெல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது என நினைத்தவள், அது ஏன் வேலை இல்ல, நீ தானே என்ன லவ் பண்ற, சோ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல என கூறியவள் அழைப்பை துண்டிக்க, கடுப்பானவன், ஒருத்தனே வழியே போனா இளிச்சவாய மாதிரி தெரியும் போல இவளுக்கு, இருடி உனக்கு இருக்கு என நினைத்து கொண்டவன் யாருக்கோ அழைத்து பேசிவிட்டு தன் வேலைகளை தொடர்ந்தான். இவள் கூறிய போய் அடுத்த நாளே உண்மையாகிவிட சிவா வந்து தடுப்பான் என்ற அசட்டு தைரியத்தில் அன்று பெண் பார்க்க வந்தவர்களிடம் திருமணத்திற்கு சம்மதம் என்று சொல்லிவிட, இதுதான் வாய்ப்பு என்று அவர்களும் கல்யாண தேதியை 4 வாரத்திலேயே முடிவு செய்துவிட்டு சென்றனர். இதோ கல்யாண நாள் நெருங்கிக் கொண்டே இருக்க அவனிற்கு விடாது அழைத்தவள் சோர்ந்துதான் போனாள். இவனும் அழைப்பை ஏற்ற பாடில்லை. விதி விட்ட வழி என நினைத்தவள் அதற்கு மேல் அவனிற்கு அழைப்பதை நிறுத்திவிட்டாள். தூகை வருவாள். கவிதை 6. ஏங்க கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க, உங்களுக்காக குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணி உங்க வீட்டு ஓட்ட பிரிச்சு உள்ளே இறங்கி இருக்கேங்க என அவள் காதில் மெலிதாக குரல் கேட்க சட்டென கண்ணை திறந்து பார்த்தவள் எதிரில் நின்றவனை பார்த்து, அம்மா திருட என கத்திய கத்தில் அவசரமாக அவளின் இதழை தன் கை கொண்டு அடைத்தவன், அடியே ஏங்க இப்படி கத்துறீங்க, நான் தான் சிவா என கூற கண்கள் இரண்டையும் அகல விரித்து அவனை பார்த்தவள், நீயா என கேட்டு பின் முகத்தை சுளித்து, ஆமா நீயா இப்படி இருக்க, முன்னாடி எல்லாம் கருப்பா இருந்தாலும் ஏதோ பாக்குற மாதிரி இருந்த, இப்ப என்ன தாடியெல்லாம் சுத்தமா வழிச்சு எடுத்து முடியே இல்லாத குரங்கு மாதிரி இருக்கு என கேட்க, என்னங்க என்ன பார்த்ததும் அழுதுட்டே ஓடி வந்து கட்டி பிடிப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன், இப்படி முகத்தை சுளிக்கிறீங்க என ஏதோ எதிர்பார்த்து பல்பு வாங்கியதை போல சொல்ல, ஆமா உங்க மூஞ்சு அப்படித்தானே இருக்கு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எதுக்கு வந்தீங்க என அசட்டையாக கேட்க, அது வாங்க நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன்,
அதான் விஷ் பண்ணலாம்னு என இழுக்க அவனை தீயாய் முறைத்தவள், ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, கடுப்பாயிடுவ என ஒற்றை விரல் காட்டி மிரட்டிட, நது போறதா, என்னங்க நம்ம காதல் அவ்வளவுதானா என கேட்க அவனை முறைத்தவள், அவ்வளவுதான் என பட்டென்று கூற, அப்ப நாளைக்கு கல்யாணத்திலயும் போக சொல்லிடுவீங்களா என கேட்க, வாய்ப்பு இருக்கு ஏங்க என முகத்தை சோகமாக வைக்க, என்ன ஏங்க வர கோவத்துக்கு ஒன்னு 4 துண்டா பிச்சு போட்டுருவன் பாத்துக்கோ. என் இடத்துல இருந்து கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீ? யாரு மாப்பிள்ளன்னு தெரியாம ஒவ்வொரு நிமிஷமும் தீ மேல நிக்கிற மாதிரி இருந்துச்சு தெரியுமா? எத்தனை கால் பண்ண, எத்தனை தடவை உன்னை பார்க்க வந்திருப்ப, ஒரு தடவை என்ன பார்க்க விட்டியா நீ? அட்லீஸ்ட் நான் தாண்டி மாப்பிள்ளையாச்சு சொன்னியா நீ? நான் உன்கிட்ட ஏமாந்து போகணும்னு நினைச்சுதான் உன் பாட்டிய வச்சு கல்யாணம் பேச வச்சிருக்க. உனக்கு தேவை என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு என் காதல் உங்களுக்கு வேண்டாம், அவ்வளவுதானே? அப்படியே இருந்துட்டு போகட்டும், எனக்கும் உன் காதல் வேண்டாம் என கோபத்தில் ஆரம்பித்த அழுகையில் முடிக்க, ஹே ஸ்ரீ ப்ளீஸ் டி, இப்படி அழாத, சர்ப்ரைஸா இருக்கட்டும் தாண்டி நினைச்சேன், ஏமாத்தணும்லாம் நடிக்கலடி, நம்புடி என பதட்டப்பட, சர்ப்ரைஸா? எது சர்ப்ரைஸ்? ஹா சொல்லு ஒழுங்கா. நலங்கு வைக்கிற இடத்துல நீ இல்லாம வேற யாராவது இருந்திருந்தா என் முடிவு வேறையா இருந்திருக்கும் தெரியுமா உனக்கு? நிச்சயம் பண்ணும்போது கூட நீ வரல. பையன் யாரு, போட்டோவை காட்டுங்கன்னு கேட்டா நான் என்னமோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரி ஒரே சமயத்துல எல்லாரும் முறைச்சு பாக்குறாங்க. யாராவது பேசினா கூட சண்டை போட்டு கல்யாணத்தை நிறுத்தலாம், ஆனா யாருமே பேசல. இப்ப வரைக்கும் வீட்டுல யாரும் நீதான் மாப்பிள்ளன்னு சொல்லல, நீயும் பேசல. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? கிடைச்ச வாழ்க்கையை ஏத்துக்க முடியாம, மனசுல இருக்கிற உன்னையும் மொத்தமா அழிக்க முடியாம என்னையும் அழைச்சுக்க முடிவெடுத்துட்டேன். நேத்து மட்டும் உன்னை பார்க்காம இருந்திருந்தா, கல்யாணத்தை நிப்பாட்ட பூச்சி மருந்து குடிச்சிட்டு செத்து இருந்தா என்னடா பண்ணிருப்ப என அழுது கொண்டே தேம்பியவளை தேற்றும் வழி அறியாமல் முழித்தவன் மெல்ல பேச்சை ஆரம்பித்தான். ஹே, அப்படியெல்லாம் ஆக விட்டுடுவனா? சொல்லு, நீ மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்கன்னு சொல்லும் போதே என் பாட்டியும் உன் வீட்டுல பேச சொல்லி அனுப்பிட்டேன்டி. உன் வீட்டுல ஜாதி அது இதுன்னு சொன்னாங்க, அதை எப்படியோ சமாளிச்சு வந்தா உடனே உங்க படிப்பு உங்க வேலைன்னு எத்தனை கேள்வி தெரியுமா? அதையும் ஒன்னொன்னா எடுத்து சொல்லி பொண்ணு கேட்க உங்க வீட்டுல சம்மதம் வாங்குறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டேன். இதுல நிச்சயம் பண்ணும்போது நீ பையன் யாருன்னு கேட்காம கூட சரின்னு சொல்லிட்டேன்னு என் பாட்டி சொன்னதும் உன் மேல ரொம்ப கோவம். அந்த கோவத்துலதான் போனை கூட எடுக்கல, உன்கிட்ட பேசவும் இல்ல என தன்னிலை விளக்கம் கூற அவள் மேலும் அழுகையை தொடர இவனும் பேச்சை தொடர்ந்தான். நேத்துதான் உன்னை முதல்ல பார்க்க வந்த மாப்பிள்ளை யாருன்னு உன் நைனா கிட்ட கேட்டா சொல்றாரு. என்னன்னு தெரியுமா? அவர் அப்படி யாரும் பொண்ணு பார்க்க கேட்டுதான் வரலன்னு சொல்லிட்டாரு. அப்பதான் தெரிஞ்சதுடி, என் கேடி என்ன பொண்ணுக்கு வாட்டு வர சொல்றதுக்காக என்கிட்டே கேடி வேலை பார்த்திருக்கிறான்னு. உன்னை விடவா நான் பண்ண என்றவன் அவளை நெருங்கி செல்ல அவள் பின்னால் நகர்ந்தாள். எப்படி அப்படி? நான் தானே உன்னை லவ் பண்ணல, நீ தானே என்ன லவ் பண்ற, அதனால நீயே கல்யாணத்தை நிறுத்து. எப்படி அசட்டியா பதில் சொன்ன நீ? நீ சொன்னதை நம்பி வராத மாப்பிள்ளைய வந்துருவாருன்னு நினைச்சு அவசர அவசரமா உன் அப்பங்கால கையில விழுந்து கல்யாணத்துக்கு ரெடி பண்ணா மேடம் மாப்பிள்ளை யாருன்னு கூட கேட்காம சரின்னு சொல்லுவீங்க, அப்படிதானே என்று பேச்சு கொடுத்தவாறே முன்னோக்கி செல்ல, நான் சொல்றேன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? நீ ஏன் அவசரமா பொண்ணு கேட்க போன? நான் போனை வச்சதும் மறுபடியும் கூப்பிட்டு நீ கேட்டிருந்தா நானே சொல்லி இருப்பேனே என்று நக்கலாக கூற, யாரு நீங்க? பதில் கேட்டா சொல்லி இருப்பீங்க என கேட்டவன் மேலும் அவளை நெருங்கிட, இப்ப எதுக்கு இப்படி நெருங்கி வர? உனக்கு எல்லாம் இது செட் ஆகவே இல்ல, ஒழுங்கா நகரு என்று பல்லை கடிக்க, எதுக்கு இப்படி பல்ல கடிக்கிற? அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விட என்றவன் சட்டென அவளின் கையை பிடிக்க விழி விரித்து அதிர்ச்சியில் சிவாவை பார்க்க, முட்டைக்கண்ணி பூவாத்தம் அவளே, எதுக்கு இப்படி முழிக்கிற? உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன் என கூற, அததான் நானும் சொல்றேன், நீ எதுவும் பண்ண மாட்ட, நீ எல்லாம் அதுக்கு செட்டே ஆக மாட்ட, ஒழுங்கா கைய விடு என நக்கல் அடிக்க அவளை குறும்பாக பார்த்தவன் பிடித்திருந்த கையை சட்டென இழுக்க அவன் மீதே விழுந்தாள். ஹே, என்ன என்ன பண்ற நீ என வார்த்தை தாறுமாறாக தடுமாறி சொல்ல, எதுக்கோ செட் ஆக மாட்டேன்னு சொன்னியே, அதான் எதுக்கு கேட்கலாம்னு கிட்ட இழுத்தேன் என கூறியவனின் இதழ் அவளின் காது மடலை உரசிட சிலிர்த்து அடங்கியவள் பதில் பேசாது நிற்க, என்ன சொல்லுவியா இல்ல நானே தெரிஞ்சுக்கவா என கேட்டவன் தேஜாவை அணைத்து அவளின் கழுத்தில் முகம் புதைக்க, என மெல்லிய முனகல் அவளிடமிருந்து வெளிவர அவளின் கழுத்தில் முத்தமிட்டவன், தேஜு, நம்ம இப்படியே லவ்வர்ஸா குட்டி குட்டியா தப்பு பண்ணிட்டு நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதும் மறுபடி பெரிய தப்பா பண்ணிக்கலாமா என கேட்டது மட்டும் அல்லாமல் அவளின் இடையே இறுக பற்றி
தூக்கத்திலிருந்து விழித்தவள் போல, ஹே புரக்கி, கையை எடுடா, ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பு என அதட்டி அவனின் கையை தன்னிடமிருந்து விலக்க முயல, முடியாது, ஒரு ரிகாசல் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா கிளம்பி போறேன் என்றவன் மேலும் அவளை இழுக்க, நீ ஒன்னும் கிழிக்க வேணாம், ஒழுங்கா இங்கிருந்து போ என்று எகிரிட சத்தமாக சிரித்தவன், கிளம்பு கிளம்புன்னு வாய்தான் சொல்லுது, ஆனா உன் செய்க அப்படி எதுவும் சொன்ன மாதிரி தெரியலையே எனக்கு என்றவன் அவளின் கையை பார்க்க வெட்க சிரிப்போடு அவன் சட்டை காலரிலிருந்து தன் கையை எடுத்தவள் மீண்டும் அவனை தன் புறம் இழுத்து அவனின் இதழில் தன் இதழ்களை கொண்டு ஈரம் செய்தவள், ஹே நீ போடா எருமை, என்ன தப்பு தப்பா என்னமோ பண்ண வைக்கிற, நீ முதல்ல இங்க இருந்து போ என கூறியவள் தன் முகத்தை வெட்கத்தில் மூடிக்கொள்ள தன்னவளின் இதழொற்றலில் இன்ப அதிர்ச்சி அடைந்தவன் அவளின் வெட்கத்தை கண்டு கொண்டே புன்னகைத்து, நீ வெக்கம் இல்லாம முத்தம் கொடுத்தப்ப கூட தாங்கிட்டேன்டி, ஆனா இப்ப முத்தத்தை கொடுத்துட்டு வெக்கப்படுறல, அததான் சத்தியமா பார்க்க முடியல, இதுக்காகவே நான் இங்கே இருந்து கிளம்பிடுறேன் என்று சிரிப்போடு கூறியவன் சட்டென முகத்திலிருந்து கையை எடுத்தவள் சிவாவை முறைத்து பார்க்க அவனோ இதழ் குவித்து முத்தமிட, போடா என்றவள் அவனின் மார்பில் முகம் புதைத்தாள். தோகை வருவாள். கவிதை 7. நிமிடங்களும் நொடிகளாய் மின்னி மறைய என்னவனுடனான என் வாழ்க்கை ஒரு நொடி கண் சுமட்டலை போல் 1 வருடம் அழகாய் மின்னி மறைந்தது. திருமணத்திற்கு ஒரு நாள் இருக்கவே வீட்டின் ஓட்டை பிரித்து தன்னை காண வந்தவனின் முகம் இன்றளவும் தேஜாவின் நினைவில் இருக்கிறது. அவனின் முதல் தீண்டலும் இவளின் முதல் முத்தமும் கண்களில் மின்னலை போல வந்து மறைய மெல்ல சிரித்தவள் தன்னவனுக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். மாலை 6 மணியை கடக்க பொறுமை இழந்து அறையை விட்டு வெளியே சென்று வாசற்படியில் நின்றவளின் காதில் தெளிவாக கேட்டது அவர்களின் பேச்சு. வீட்டு மாட்டு தொழுவத்தில் இருந்த சிவாவின் சித்தியும் 2 பெண்களும் பேசி சிரித்துக் கொண்டிருப்பது நன்றாகவே கேட்டது. ஏதோ ஊர்க்கதையை வாய் நிறைய அளந்து பேசிக் கொண்டிருந்தவர்கள் திடீரென குரலை கொஞ்சம் குறித்து, ஹே நாச்சி, உன் வீட்டுல ஏதாவது விசேஷம் இருக்கா என கேட்க, அப்படி ஒன்னும் இல்லக்கா, வெறும் வயிறுதான் என நாச்சி சலித்துக் கொண்டே கூற, 2 பேரும் அந்யோனமா தானடி இருக்காங்க. அதெல்லாம் இலசங்க தனியா இருக்கட்டும்னு என் மாமியார் சொல்லிருச்சு. வேற வழி இல்லாம நானும் என் புருஷனும் என் மாமியார் மாமனார் கூட இங்கேயே இருக்கிறோம். அவன் தம்பியும் வேலை செய்யற இடத்துலயே தங்கிட்டான். என் புள்ளையும் ஹாஸ்டல்ல தானே இருக்கு, அதனால அவங்க அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்யறாங்க என ஏதோ இன்னும் தெளிவாக பேச இதை கேட்டவளுக்கு தான் கூசி போனது போல் இருந்தது. அப்படி இருந்தும் இன்னும் விசேஷம் எதுவும் இல்லையாக்கா என கேட்க, 1 வருஷம் ஆச்சு, நானும் நல்ல செய்தி சொல்லுவாங்கன்னு பாக்குறேன், ஆனா ஒன்னும் சொன்ன பாடில்ல. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் பாக்கலாம்லக்கா, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த 3வது மாசத்திலேயே மாசமா இருக்கான்னு செய்தி சொல்லியாச்சு. இப்ப 2 குழந்தை இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு பாக்குறேன். கல்யாணமாவி நாளைக்கு வந்தா 1 வருஷம் ஆக போகுது. இப்ப என்ன வயசு ஆயிருச்சு, இலசங்க தானே என்ன நாச்சி சொல்ல, இல்லக்கா, இப்ப இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு அதிகம் குழந்தை வயித்துல தங்குறது இல்ல, கர்ப்பப்பை பிரச்சனை, வயிறு பிரச்சனைன்னு அது இதுன்னு ஏதாவது நோய் வருதுக்கா. நீங்க வேற அவங்க 2 பேரும் அப்படி இப்படி இருக்கதான் செய்யறாங்கன்னு சொல்றீங்க. அப்படி பார்த்தா குழந்தை வந்திருக்க வேணுமேக்கா, கொஞ்சம் எதுக்கும் பாருங்க என அந்த பெண் சொல்ல, இன்னும் கொஞ்ச நாள் போனதும் பேச்ச ஆரம்பிக்க பாக்குறேன். நான் ஏதாவது கேட்க போய் அந்த புள்ளைக்கு சங்கடம் ஆயிடக்கூடாது பாருங்க. அவளையும் குறை சொல்ல முடியாது. நானே பார்த்திருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணை பார்த்து இருக்க மாட்டேன். நல்ல பொண்ணு, பெரியவங்க பேச்ச கேட்டு மதிக்கிறா, வீட்டு வேலை ஒண்ணு விடுறது இல்ல, நல்ல குணம், அழகாவும் இருக்கா. என்ன அவன் ஒசரத்துக்கும் இவன் ஒசரத்துக்கும் கொஞ்சம் கம்மி, மத்தபடி புள்ளைய குணத்தால குறை சொல்லிடவே முடியாது என நாச்சி சொல்லியது மட்டும் அல்லாமல் வாசப்படியை கண் காட்டிட அதை புரிந்து கொண்ட அந்த பெண்ணும், ஏக்கா அது எங்களுக்கு தெரியாதா, நாங்களும் பாக்குறோம் தானே, என்ன ஒரு வார்த்தை ஆஸ்பத்திரிக்கு போகலாமான்னு கேட்டு பாருங்க, பிரச்சனை இருந்தா கூட இப்பவே சரி பண்ணிடலாம் என கூற, நான் வேற அடுப்புல சாப்பாடு வச்சுட்டு இருக்கேன், அப்புறம் வரேன் என்றவர் இப்ப எப்ப வந்தான்னு தெரியல, பேசுனதெல்லாம் கேட்டு இருப்பாளோ, அவன் கிட்ட சொல்லிட்டா அவன் சாமி ஆடிடுவானே, பரவாயில்ல, எப்படியோ இவன் நிக்கிறத பார்த்துட்டு பேச்ச மாத்திட்டோம் என்ன நினைத்தபடியே அருகில் இருந்த பழைய ஓட்டு வீட்டில் நுழைந்து கொண்டார். தான் நிற்பதை கவனித்துதான் அவர் பேச்சை மாற்றி புகழ்ந்து விட்டு செல்கிறார் என நன்றாகவே புரிந்தது தேஜாவிற்கு. இந்த 1 வருட வாழ்க்கையில் இந்த பேச்சுகள் பழகி போன ஒன்றுதான். அவனின் முகத்திற்காக மட்டுமே அமைதியாக உள்ளாள். தங்களின் அந்யோனத்தை எவ்வளவு விளக்கி கூற முடியுமோ அவ்வளவு எடுத்து கூறிவிட்டார். கேட்கும் நமக்குதான் காது கூசும் அளவிற்கு இருக்கும். கிராமங்களில்
வாய்க்கூசும் அளவிற்கு பச்சையாக பேசுபவர்கள் தான் அதிகம். அனைவரும் நினைப்பது போல கிராமங்களில் சாந்தமான குணமான பெண்கள் அதிகம் இருப்பது கிடையாது. தன் அத்தையின் இந்த பார்வைக்காகவே அவனிடமிருந்து விலகி நின்றாலும் அது 2 நாட்களுக்கு மட்டுமே தொடரும். அதற்கு மேல் அந்த விலகலை அவன் விட்டதில்லை. என்ன தெய்வா பொண்ணு, ரொம்ப அமைதியா இருக்கீங்க என கேட்டவாறே உள்ளே வந்தவன் அவளின் முறைப்பை கண்டு கொள்ளாமல் லேப்டாப் பையை சோபாவில் போட்டுவிட்டு குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டான். தன் அருகில் வருவான் என நினைத்தவள் அவன் குளியல் அறைக்குள் நுழைந்ததும், இவன டேய் தெய்வான்னு சொல்லாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இனிமே இப்படி சொன்ன கொன்றுவேன் என கத்திக்கொண்டே பாத்ரூம் கதவை உதைக்க, அப்படி தாண்டி சொல்லுவேன் என் தெய்வநாயகம் பிள்ளை என மேலும் அவளை வெறுப்பேற்ற, அடிங்க தைரியம் இருந்தா கதவை ஓபன் பண்ணிட்டு தெய்வான் கூப்பிடுடா எருமை என மீண்டும் குளியலறை கதவை தட்ட, உனக்கு தைரியம் இருந்தா உன் பேரை ஏன் இப்படி வச்சாங்கன்னு சொல்லு பார்க்கலாம் என குளியலறையில் இருந்து கொண்டே கேட்க, டேய் வேணா, எனக்கு வேணும், பொறுக்கி எருமை கழுத, கதவு தரதா, இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாரு என திட்டிக்கொண்டே கதவை ஓங்கி தட்டி போகவும் அவன் கதவை திறக்கவும் சரியாக இருந்தது. தட்டிய அவன் கை அவனின் நெஞ்சத்தில் விழ அதை இறுக பற்றியவன், எவ்வளவு போசா கதவை அடிக்க வர என்றவன் தன்னவளை தன்னை நோக்கி இழுக்க, வேணா நானே செம்ம காண்ட்ல இருக்கிறேன், கைய விட்டுட்டு குளிச்சுட்டு வர வேலைய பாரு என மிரட்ட சத்தமாக சிரித்தவன். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, பொண்டாட்டி பொண்டாட்டி என பாட்டு பாடிட, அப்படி எந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு என முறைத்துக் கொண்டே கேட்க, சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை என மீண்டும் பாட்டு பாடி காட்ட, ஆணியே புடுங்க வேணாம், ஒழுங்கா குளிச்சுட்டு வாங்க, அதுக்கு முன்னாடி என் கைய விடுங்க என கூறியவள் நகர முயற்சிக்க, எங்கடி போற, போன வருஷம் இதே நாள்ல குட்டி குட்டி தப்போட மட்டும் ஒண்ணு விட்டுட்டேன், ஆனா இன்னைக்கு விடவே மாட்டேன், 2 பேரும் சேர்ந்து குளிச்சுட்டே பெரிய தப்பு பண்ண போறோம் என்றது மட்டுமின்றி அவளை கைகளில் ஏந்தி கொள்ள, ஹேய் என்ன பண்றீங்க விடுங்க என கூறியதெல்லாம் அவனின் இதழ்களுக்குள் சங்கமித்தது. சில நிமிடங்களில் அவளின் இதழை விட்டவன் தன்னவளின் அமைதியாக பார்த்து மீண்டும் இதழின் முத்தத்தை தொடர பெண்மையின் மேனியோ மீண்டும் மீண்டும் சிலிர்த்து அடங்கியது. என்னடி புதுசா கிஸ் தர மாதிரி இப்படி பண்ற என சிரித்தபடி கேட்க, ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மாதிரி கிஸ் பண்ற, இப்ப என்ன பண்ண சொல்ற நீ என சினுங்கிட, ஹேச்சி தப்பா சொல்லாத, ஜஸ்ட் லிப் லாக் தானே பண்ண, அதுக்கே மூஞ்ச இப்படி போகுது, அண்ட் இதெல்லாம் உனக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி தெரியுமா, எத்தனை தடவை விதவிதமா சொல்லி கொடுத்தாலும் கத்துக்கணும், இப்படி வெளிப்படையா சொல்லி என் மானத்தை வாங்க கூடாது, புரியுதா என்றவன் இதழ் முத்தம் மட்டுமல்லாமல் அவர்களின் வாழ்க்கையின் பாடத்தையும் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்திருந்தான். தோகை வருவாள். கவிதை 8. சிவா என நாச்சி அழைக்கும் சத்தம் கேட்டு கண்களில் மின்னல் விட்டு அவரை திரும்பி பார்த்தான். ஆபீஸ் கிளம்பிட்டியாப்பா என நாச்சி கேட்டவாறே அவனை நோக்கி நடக்க, ஆமாமா என்றான் வாய் நிறைய சிரிப்புடன். இத்தனை வருடங்கள் தாயின் அன்பான பேச்சிற்கும் அரவணைப்பிற்கும் ஏங்கிய மனம் அல்லவா, அவர் அன்பாக அழைத்ததும் மனம் துள்ள முகம் கொள்ளா சிரிப்புடன் அவரின் முன் நின்றான். என்னப்பா சாப்பிட்டியா என கேட்க, சாப்பிட்டமா என சாதாரணமாக பதில் கூறினாலும் அவன் மனதிலும் சிறு சந்தேகம் எழுந்தது. எப்போ இப்படிலாம் பேச மாட்டாங்களே என நினைத்தவன் அவரை பார்க்க அவரோ சிரித்தபடி தன் பேச்சை ஆரம்பித்தார். அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வரலாம்லப்பா என்றார் மெதுவாக. இதுக்குமா, அவ நல்லா தானே இருக்கா என பதற, என்னப்பா 1 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு, இன்னும் நல்ல செய்தி சொல்லல, இப்பவே ஆஸ்பத்திரியில பாத்துட்டா நல்லது தானே, இப்பவே விசேஷம்னு வந்தா அவளை யாரும் அதிகமா கூப்பிடுறது இல்ல, இப்படியே போனா நம்ம வீட்டுக்கு வாரிசு வேணாமா, நம்ம வீட்டு மரியாதை என்ன ஆகுறது, நீ ஆசைப்பட்டுன்னு தானே வேற ஜாதி பொண்ண கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டோம், இப்ப 1 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு, இன்னும் இப்படியே இருந்தா நல்லதுக்கு இல்லப்பா, நாக்குல நரம்பு இல்லாம இப்பவே மலடின்னு சொல்லிட்டு இருக்காங்க என ஆரம்பித்தவர் இருப்பது இல்லாதது என அனைத்தையும் கூற கூற கோபத்தை அடக்க முயன்றவன் தோற்று பதில் பேசாத வண்டியை எடுக்க கண்களில் கண்ணீருடன் அவன் சென்றதை பார்த்தபடி நின்றிருந்தாள் அவனவள். எப்போதும் போல் இருப்பவள் என்றால் தன் அவனின் மௌனம் ஏன் என கணித்து இருப்பாள், அவனின் முகமாற்றத்தையும் கவனித்து இருப்பாள். ஆனால் சில நாட்களாக அவளுள் ஏற்படும் மாற்றத்தை அவளாலும் கண்டு கொள்ள முடியவில்லை. அவளுடன் இருப்பவனுக்கும் தன்னவளின் சிறு சிறு மாற்றங்களை கண்டு கொள்ள முடியவில்லை எனும்போது சரியாக தவறாக தன்னவளை நினைத்தாள்.
ஏண்டா, ஏன் அமைதியா போன? அப்ப நீ அவங்க சொன்னதை ஒத்துக்கிறியா? உனக்காக அவங்க பேசுனதான் காதுல கூட வாங்கிக்கிட்டது இல்லடா நானு. ஆனா நீ அவங்க பேசும்போது பதில் சொல்லியிருந்தா கூட என் மனசு இப்படி வலிச்சிருக்காதே என புலம்பியபடி அங்கிருந்து நகர்ந்தாள். தன்னவனை என்றும் வழி அனுப்ப வருபவள் இன்று வெளியில் வர வரவே இருவரும் பேசிக் கொண்டதை பார்த்தவள் அவனின் முகத்தில் இருந்த சிரிப்பைக் கண்டு சிரித்தபடியே அங்கேயே நின்றாள். பலமுறை வருத்தப்பட்டு கூறியிருக்கிறான். எனக்கு சித்திய ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க என்கிட்ட அதிகமா பேசுனதில்ல என அவன் கூறியது நினைவு வர இருவரும் பேசட்டும் என கதவருகிலேயே நின்று விட்டாள். இவள் இருக்கிறாள் என அறிந்தே நாக்கில் நரம்பில்லாமல் அவளை நாச்சி வசைப்பாட ஆரம்பிக்க அவனும் பதில் பேசாது சென்று விட்டான். அவர் பேச பேச அவனின் கோபம் எல்லையை கடந்து சென்றிருந்தது. ஒரு நிமிடம் அங்கிருந்தாலும் தன் சித்தி என்றும் பாராது ஏதாவது பேசிவிடுவோம் என்ற காரணத்திற்காக அங்கிருந்து அகல தன்னவன் பதிலடி கொடுப்பான் என நினைத்தவள் அவன் அமைதியாக செல்லவும் தன்னவனை தவறாக புரிந்து கொண்டவள் கண்ணீருடன் படுக்கையில் விழுந்தாள். கண்கள் இரண்டும் சிவந்து அவனின் கோபத்தின் அளவை வெளிப்படையாக காட்ட கேசத்தை அழுந்த கோதியவன் தன் வண்டியின் வேகத்தை மேலும் அதிகப்படுத்தினான். அவனின் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்க சற்று முன் பேசிய அன்னையின் முகம் அவன் கண் முன்னே வந்து மறைந்தது. தன் கோபத்தை வெளிக்காட்டாமல் தன்னுள் புதைத்தவன் சிரித்த முகத்துடன் அலுவலகத்திற்குள் நுழைய அங்கு அவனுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. கங்க்ராட் சிவா என போர்டை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவன் மேலும் உள் செல்ல அவனை உற்சாகமாக வரவேற்றனர் அனைவரும். ஹே மச்சி, கங்க்ராட்ஸ்டா என அணைத்துக் கொண்டான் சக்தி. அவனை அதிர்ச்சியாக சிவா பார்க்க, என்ன பாக்குறீங்க மேனேஜர் சார் என சக்தி கேட்க, கத்தாத எருமை, அந்த ஆளு காதல் விழுந்துற போகுது என முணுமுணுத்தவாறே அவனின் வாயை மூட அனைவரும் ஆர்ப்பாட்டத்துடன் சிரிக்க அனைவரையும் திரும்பி திரு திருவென பார்த்தான். எனக்கு எதுக்கு கங்க்ராட் சொல்றானுங்க என நினைத்தபடியே லேப்டாப் பேக்கை தன் கேபினில் வைக்க போக, சிவா, இனி உன்னோட கேபின் இது இல்ல அது என அவனின் மேனேஜரின் குரல் கேட்டு திரும்ப அவனை கட்டி அணைத்து வாழ்த்து கூறினார். என்ன ஆளாளுக்கு வாழ்த்து சொல்றாங்க என நினைத்தவன், சிவா, நான் வேற ஊருக்கு மேனேஜிங் போஸ்டுக்கு போறேன். சோ எனக்கு உன்னை தவிர இந்த போஸ்டுக்கு யாரும் சரியா இருக்காதுன்னு தோணுச்சு. அதான் உன்னை ரெக்கமெண்ட் பண்ண. உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு இத்தனை நாளா சொல்லல என கூறிட அவரை சந்தோஷ அதிர்ச்சியில் பார்த்தவன், தேங்க்ஸ் சார் என்றவன் அவரை ஆனந்த அதிர்ச்சியில் அணைத்துக் கொண்டான். இனி சொல்லவா வேண்டும்? முன்னாள் மேனேஜரை வழியனுப்ப பார்ட்டி என்ற பெயரில் அந்த நாளை முழுவதும் ஓட்டியவர்கள் இரவில் நண்பர் ஒருவரின் பார்ட்டி என்ற பெயரில் சிவாவையும் குடிக்க வைத்துவிட்டு அனுப்பினர். என்ன சிவா, அப்பா ப்ரமோஷன் பார்ட்டின்னு இனி நீ மட்டும்தான் கொடுக்கணும். எப்ப கொடுக்க போற என நண்பன் கேட்க சிவா பதில் கூறும் முன்பமே, கல்யாணம் பண்ணி 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் எதுவும் சொல்லல. ஐ திங்க் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் பொண்டாட்டி என ஏதோ கூற வர அவனை முறைத்தவன் பதில் பேசாது நிற்க, சிவா மேனேஜர் ஆனதில் கடுப்பில் இருந்தவன் அவனை எப்படியாவது மட்டம் தட்டிட வேண்டும் என்ற எண்ணத்தில் மேலும் சீண்ட ஆரம்பித்தான். என்னடா முறைக்கிற? உண்மையை தானே சொல்ற. ஆம்பளையா இருந்திருந்தா என்ன மாதிரி நீயும் பார்ட்டி கொடுத்திருப்ப. ஒருவேளை உனக்கு ஆண்மை இல்லையோ? அதான் உன் பொண்டாட்டி அந்த பொடியும் கூடவே இருக்கா போல என பச்சையாக அடுத்தடுத்து பேசியவன் இதழை கிழித்து ஒரு அறை விட்டு இருந்தான் சிவா. கையை உதறிக்கொண்டே, பார்ட்டி கொடுத்தவன் நீங்கிற ஒரே காரணத்துக்காக இதோட விடுற, இல்ல நடக்கிறதே வேற என எச்சரித்து விட்டு அங்கிருந்து நகர்ந்தான். வீட்டை நோக்கி பயணித்தவனின் நினைவுகள் முழுவதும் காலை சின்னண்ணை பேசியதும் தற்போது எவனோ ஒருவன் தன்னவளை தவறாக கூறியது மட்டுமல்லாமல் தன் ஆண்மையை கேவலப்படுத்தியது என மாற்றி மாற்றி நினைவு வர மொத்த கோபத்தையும் வண்டியில் காட்டியவன் கண்ணில் பட்டது என்னவோ மதுபான கடைதான். நேராக வண்டியை அங்கேயே விட்டுவிட்டான். காலையிலிருந்து அழுது கரைந்தவள் ஒரு பெருமூச்சுடன் முகத்தை அழுந்த துடைத்துவிட்டு தன்னவனுக்கு அழைக்க, அவனோ காலை பார்ட்டியின் குஷியில் அவளது அழைப்பை ஏற்காது போக சோர்ந்து போனாள். உனக்கு உன் சித்திய பிடிக்கும் தெரியும்டா, ஆனா அவங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக என்கிட்ட பேசாம இருக்கிறது வலிக்குதுடா என தனக்குள் இருக்கும் தன்னவனிடம் கூறியவள் மேலும் அழுது கரைந்தாள். மாலை 6 மணிக்குள் வீட்டுக்கு வந்து விடுவான். சிறிது நேரம் தாமதமானாலும் தேஜாவை அழைத்து கூறிவிடுவான். ஆனால் இன்று இரவு 10 மணியை கடந்தும் அவனை காணவில்லை. 20 முறையேனும் அழைத்து இருப்பாள். அவனோ அழைப்பை ஏற்ற பாடில்லை. தன்னவன் வர நேரமாக சற்று பயந்துதான் போனாள் இவளும். காலையில் இருந்த கோபம், வருத்தம் அனைத்தும் மாயமாய் மறைய அவன் வரவில்லை என்ற பதட்டமே அதிகரித்து நின்றது.
பதட்டம் அதிகமாக அறையிலிருந்து வெளிவந்தவள் வாசலிலேயே நின்று கொண்டாள். அவளை மேலும் காக்க வைக்காமல் சிறிது நேரத்திலே அவனும் வர தன்னவனை கண்களால் அளவிட்டவள் அவன் நன்றாக உள்ளான் என உறுதி செய்த பின்னர்தான் மூச்சே வந்தது அவளுக்கு. அவனிடம் எதுவும் பேசாது உள்ளே நுழைய அவளை பார்த்தவன், காரப்போடி என அழைத்தவனின் குரல் தழுத்தழுத்தது. என்ன வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு என நினைத்தபடியே திரும்ப அவனின் நடையில் தடுமாற்றம் இருக்க, ஹே என்னாச்சு, ஏன் இப்படி வந்திருக்க என கேட்டபடியே அவனை நோக்கி செல்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சுடி, எல்லாமே அவனுங்க எல்லாம் என்னென்னமோ பேசிட்டானுங்கடி என பிதற்ற அவனின் பிதற்றலில் விழிவிரித்து பார்த்தவள் அடுத்து அவன் பேச்சில் கல்லென சமைந்து நின்றாள். நீ மலடி என அடுத்து அவன் பேசும் முன்பே அழுகே வர அடுத்து அவன் என்ன பேசுவான் என்பதை தானே யூகித்தவள் தன்னவனின் வழியாக அதை கேட்க விரும்பாமல் வீட்டிற்குள் நுழைந்து கொண்டாள். அவனின் பிதற்றலை முழுவதும் கேட்டிருந்தாலாவது இவர்களின் பிரிவு வந்திருக்காதோ என்னவோ. அவள் உள்ளே சென்றது தெரியாது. நீ மலடின்னு சொல்றானுங்கடி, என்ன ஆம்பளையே இல்லைன்னு சொல்றது கூட எனக்கு பெருசா தெரியலடி, ஆனா ஒன்னு சொல்லும் போது எனக்கு இங்க வலிக்குது என நெஞ்சை தொட்டு காமித்து கூற அதை கேட்கதான் அவள் இல்லை. மேலும் ஏதேதோ பினாத்திக் கொண்டே தங்களின் அறைக்குள் செல்ல தேஜாவோ அழுது கொண்டிருந்தாள். அவளை கண்களில் கண்ணீருடன் பார்த்தவன், நீ என் காரப்பொடி, ஃபீல் பண்ணாத, நீ வா என அவளின் கையை பற்ற அவனை தட்டிவிட, காரப்பொடி நம்ம சேர்ந்தா கண்டிப்பா நமக்கு பாப்பா வரும்டி என அவளை நெருங்க, நான் தான் மலடின்னு சொல்லிட்டல, அப்ப ஏன் என் பக்கத்துல வர, போ என் பக்கத்துல வராத, நீ நீ என்ன மலடின்னு சொல்லிட்டல, அப்ப ஏன் என் பக்கத்துல வர, போ என் பக்கத்துல வராத, என் முன்னாடி நிக்காத, இங்க இருந்து போ என கத்த, ஹே அப்படி சொல்லாதடி என்றவன் கண்களில் கண்ணீருடன், ஏன் நீயே மலடின்னு சொல்றேன்னு சொல்றியா, தெரியாம தான் கேக்குறேன், கல்யாணம்னு பண்ணா ஒரு வருஷத்துலயே ஒரு பொண்ணு உண்டாகலனா அவளுக்கு மலடின்னு ஈஸியா பட்டம் கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பி அப்படியே விட்டுறீங்கல்ல, உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு அழகதானே மலடி வாழா வெட்டிங்கிற வார்த்தையெல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்ப ஒரு வருஷம் கூடவே வாழ்ந்து அவ கூடயே இருக்கிற ஆம்பளைங்களுக்கு என்னடா பட்டம் கொடுக்கறது, ஆண்மை இல்லாதவன்னு சொல்றதா இல்ல ஆம்பளையே இல்லைன்னு சொல்றதா என பேசியவளின் பேச்சு அவனிற்கு கோபத்தை கிளற, தேஜா பிளீஸ் இதுக்கு மேல எதுவும் பேசாத, போ இங்க இருந்து போ என கத்த, ஹோ உண்மையா சொன்னா கோபம் வருதோ, நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லு, கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துல என்ன உன் அம்மா மலடின்னு சொல்லி பட்டம் கொடுக்கறாங்க, நான் என்ன அரச மரத்தை சுத்தியா வந்து பல்லு பத்துக்க முடியும், பதில சொல்லு, அப்ப நீ என சொல்லும் முன்பே அவளின் கன்னத்தில் அறைந்திருந்தான் அவன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன என்றவன் கேசத்தை அழுந்த கோதி தன் கோபத்தை அடக்க முயல அது முடியாமல் போனது. மாலை அவர்களின் பேச்சு தற்போது தன்னவளின் பேச்சு எல்லாம் அவனை ஏதோ செய்ய அவளை அனல் பார்வை பார்த்தவன், இத்தனை நாள் கூட படுக்கும் போது நான் ஆம்பளதானு உனக்கு தெரியலையா, சொல்லு தெரியலையா என்றவன் அவளை அதற்கு மேல் விடவே இல்லை. வெட்கமும் ஆசையும் போட்டி போட்டு நடக்கும் இவர்களின் காதல் சங்கமம் இன்று மற்றவர்களின் ஏளன பேச்சிலும் தரக்குறைவான வார்த்தையிலும் ஆரம்பித்தது. மனதில் வலியை மட்டுமல்லாமல் உடலின் வலியையும் சேர்த்து அனுபவித்தாள் தேஜா. காலையில் கண் விழித்தவனின் தலை பாரமாக இருக்க, தேவா ஒரு காஃபி குடுடி, தலை ரொம்ப பாரமா இருக்கு என கேட்க பதில் இல்லை அவளிடம். தேவா எங்க இருக்க என கத்தியது காற்றில் தான் கரைந்தது. நெற்றியை பிடித்தபடி கண்மூடியவன் இரவு நடந்ததை யோசிக்க யோசிக்க அவனின் செயல் நினைவிற்கு வந்தது. ஐயோ ரொம்ப ரூடா நடந்துகிட்டேனே, கோச்சிட்டு இருப்பாளோ, அதான் பேசாம இருக்காளோ, எப்படியாவது சமாதானப்படுத்தணும். ச்சே 1.5 வருஷம் ஆச்சு, இது நாள் வரைக்கும் எங்க 2 பேருக்குள்ள இந்த மாதிரி எதுவுமே வந்ததில்ல. அடுத்தவன் பேச்ச காதுல வாங்கிட்டா இப்படிதான் நம்ம வீட்லயே பிரச்சனை வரும். காரப்பொடி மேடம் உங்க புருஷனை மன்னிச்சிடுடி, எவனோ என்னமோ சொல்லிட்டானு என் பொண்டாட்டிக்கிட்டேயே கோபத்தை காமிச்சிட்டேன், சாரிடி என கெஞ்சிக்கொண்டே தேடிட அவளைதான் காணவில்லை. ஸ்ரீ எங்கடி இருக்க, பிளீஸ் வாடி, எனக்கு பயமா இருக்கு என கூறியவன் மீண்டும் தங்களின் அறைக்கு சென்று அமர்ந்தவன் தொலைபேசியை எடுத்து தன் அவளுக்கு அழைக்க, தொலைபேசியின் உபயோகத்தில் இல்லை என வர தலையை பிடித்து அமர்ந்து கொண்டான். தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு தன் அவளை தேடி செல்ல முடிவெடுத்தவன் அங்கிருந்து நகர அவனின் காலில் காகிதம் தட்டுப்பட அதை கையில் எடுத்தவன் உடைந்தே போனான். என்னை எங்கேயும் தேட வேண்டாம், நான் உன்னை விட்டு மட்டும்தான் போறேன். நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சு நீ என்ன பார்க்க வந்தா அந்த நிமிஷம் என்ன நானே அழிச்சுப்பேன். இப்படிக்கு உன்னால் மலடி என்ற பட்டம் பெற்றவள்
என கடிதத்தை படித்ததும் கத்தி அழ வேண்டும் போல் இருந்தது. அதுவும் கடைசியில் அவள் எழுதிய வரிகள் ரணமாய் வலித்தது. என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானாடி? நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்லல்ல. நீ என்ன உண்மையா காதலிச்சிருந்தா என்னை விட்டு போயிருக்கவும் மாட்ட. இப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்லி இருக்கவும் மாட்டடி. நான் ஒரு நாள் கூட நமக்கு குழந்தை இல்லதுன்னு நினைச்சது இல்லடி. நமக்கு குழந்தை இல்லைன்னா என்னடி? நான் உனக்கு குழந்தையா ஒரு கணவனா இருப்பேன். அதே மாதிரி எனக்கு நீ தானடி குழந்தை, என் அம்மா எல்லாமே. வருந்துருடி பிளீஸ் என அழுதவனை தேற்றுதான் ஆள் இல்லை. கோபத்தில் நாம் எடுக்கும் சில முடிவுகள் வாழ்க்கையின் பாதையே மாற்றிவிடும் என்பதை அவள் அறியவில்லையோ? தோகை வருவாள். கவிதை 9. கண்மூடி படுத்திருந்தவளின் நினைவு முழுவதும் அவன் கூறிய வார்த்தைகள் என்றும் வலித்தது. அன்று இரவு அவனை பார்த்ததுதான். அதற்கு மேல் அவனை பார்க்கவும் இல்லை. அவனாக வந்தாலும் தன்னை பார்க்க அனுமதிக்க விட்டதும் இல்லை. 1000 கோபம் அவனிடம் இருந்தாலும் அது 2 நாட்களுக்கு மட்டுமே அவளிடம் நீடித்தது. அதற்கு மேல் அவனிடம் செல்ல எண்ணியவள் அடுத்த 2 வாரத்திலேயே தன் வீட்டுக்கு செல்ல அங்கு மாவிலை தோரணங்களை வரவேற்றது. அதிர்ச்சியில் விழி விரித்து நின்றவளை முறைத்தபடி நாச்சி வந்தார். என் பையனுக்கு வேற கல்யாணம் பண்ண முடிவு பண்ணியிருக்கோம். நீ அவனுக்கு விவாகரத்து கொடுத்துட்டே போயிடு. நாளைக்கு அவனுக்கும் என் தம்பி பொண்ணுக்கும் கல்யாணம் என கூறிட அதிர்ச்சியில் அவனை பார்த்தவளின் கண்களில் கண்ணீர் நில்லாமல் வழிந்தது. இன்னும் எங்க இருக்க, கிளம்பு என கூற அங்கிருந்து கிளம்பியவள்தான். அவனுக்கு தெரியாது சென்று விடலாம் என என்ன. நான் ஏன் போகணும்? நான் என்ன தப்பு பண்ண? அவன் முன்னாடி கெத்தா வாழ்ந்து காட்டணும் என்ன நினைத்தது மட்டுமின்றி இன்று வரை அவனை முழுவதும் தவிர்த்தாள். சில சமயம் மதி அவனை பற்றி கூற வந்தாலும் அதை காது கொடுத்து கேட்டதில்லை. அவனை விட்டு பிரிந்த இந்த 1 வருடத்தில் தன் சுகதுக்கங்களை தனக்குள்ளே புதைத்துக் கொண்டாள். தன்னவனை பற்றி நினைவில் இருந்தவளுக்கு சுளீர் என்று வலியை அடிவயிற்றில் உணர தன் நினைவிலிருந்து எழுந்தவள் கழிவறையை நோக்கி நடந்தாள். இங்கு அவனும் அவர்களின் கடைசி நிகழ்வில்தான் இருந்தான். அதன் பின் தன்னவளை காண வெளியில் வந்தவனை அவனின் சித்தி தடுத்து 2 வாரங்களில் உன் தங்கைக்கு திருமணம் என செய்தியாய் கூற பெரும் மூச்சுடன் வெளியில வேலை இருக்குமா, போயிட்டு வந்துடுற என கூற, என்ன இவன் நம்ம காரத்தையே கெடுத்துடுவான் போலியே, அவளை பார்க்க போய் மறுபடியும் கூட்டிட்டு வந்துட்டானா நம்ம தம்பி பொண்ணு வாழ்க்கை கெட்டு போயிடுமே, இவனை போக விடவே கூடாது என நினைத்தவர் முகத்தை கோபமாக மாற்றி, கல்யாணத்துக்கு ரொம்ப நாள்லாம் அல்ல, நல்ல சம்பந்தம், அதெல்லாம் விட முடியாது, நீ இப்பவே அதுக்கான வேலையை பாரு என அதட்டு அவர் பேச்சினை மீற முடியாதவன் கல்யாண வேலைகளில் மூழ்கினான். இடையில் தன்னவள் வந்ததும் தெரியாது, அவளிடம் தன் சித்தி கூறியதும் அவனிற்கு தெரியாது. அவனை பொறுத்தவரை தங்களுக்குள் சிறு மனஸ்தாபம். சில நாட்கள் போனால் தன்னவள் தன்னிடம் வந்து விடுவாள் என நம்பியிருக்க நாட்கள் பனி போல் கரைந்ததை தவிர அவள் வந்ததா பாடில்லை. தானே சென்று அவளை பார்க்கலாம் என நினைத்தாலும் அவளின் கடிதம் அவன் கண்முன்னே வந்து மிரட்டிட மதிவாணனின் மூலமாக தன் அவளை விசாரிக்க முடிவெடுத்தவன் அடுத்த நாளே அவனை காண சென்றான். ஹாய் மதி சார் என கையசிக்க அவனோ சிவாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவனை கண்டு கொள்ளாமல் முன்னால் செல்ல, சார் என்ன பேசாம போறீங்க என கேட்டவன் அவனை வழிமறித்து நிற்க சிவாவை முறைத்தவன், என்ன சார் பேச சொல்றீங்க உங்ககிட்ட? அவ வாழ்க்கை இப்படி அந்தரத்துல நிக்குது, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா புது பொண்டாட்டி மோகம் உங்க கண்ணை மறைச்சிருக்கு என்று வெடுக்கென்று கூறியவன் மீண்டும் தொடர்ந்து, என் தேஜா எப்படி இருந்தான்னு தெரியுமா உங்களுக்கு? ஆனா இப்ப சிரிப்புனா என்னன்னு கேக்குற மாதிரி பண்ணிட்டீங்க சார். சாதாரணமா வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா சார்? நீங்களும் அவளை போன்னு சொல்லிட்டா எங்க சார் போவா அவ? உங்களை அவ அப்பா அம்மா தப்பா நினைக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக உங்க பிரச்சனையை யார்கிட்டயும் சொல்லாம தனியா ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கி இருக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் அவளோட வாழ்க்கையில அவ பண்ண ஒரே தப்பு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுதான் சார். சத்தியமா அவ மாமனை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது சார். நீங்க மட்டும் போதும்னு உங்க கூடயே வந்தவளுக்கு நல்லா பண்ணிட்டீங்க சார் என பேசியவனின் பேச்சு சுத்தகமாக விளங்கவில்லை அவனுக்கு. அவ கூட வாழ்ந்த வாழ்க்கைய மறந்துட்டு எப்படி சார் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? என்னமோ சொல்லுவாங்களே, ஆசை 60 நாளைக்குன்னு, அது உண்மைதான் போல. ஒரு பெருமூச்சுடன், நல்லா இருங்க சார், சந்தோஷமா உங்க வம்சத்தை விருத்தி பண்ணுங்க என கூறியவன் அங்கிருந்து நகர பார்க்க அவனை தடுத்தவன், என்ன சொல்றீங்க? நான் எப்ப இன்னொரு கல்யாணம் பண்ண? என்னென்னவோ சொல்றீங்க, ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல என புரியாமல் கேட்க, என்ன சார் விளையாடுறீங்களா என கோபப்பட்டவன் அவனின் முகத்தில் இருந்த தவிப்பை பார்த்ததும், நீங்க சண்டை போட்ட 2வது வாரத்திலேயே உங்களை தேடி உங்க வீட்டுக்கு வந்துட்டா. அங்க வந்தவளை உங்க சித்தி தடுத்து நிறுத்திட்டாங்க.
உங்களுக்கும் அவங்க தம்பி பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கிறதா சொல்லி அவளை வாசலோட அனுப்பி வச்சுட்டாங்களாம். உங்களை பார்க்க கூட விழலன்னு சொன்னான் என மதி கூற அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் சிவா. இல்ல மதி, எனக்கு அப்படி எதுவுமே கல்யாணம் நடக்கல. எனக்கு எனக்கு என் ஸ்ரீ வீட்டுக்கு வந்தது கூட தெரியாது. என்னமோ நடந்திருக்கு. முதல்ல நான் அதை சரி பண்ணிட்டு அவளை வந்து பாக்குறேன். அண்ட் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண வேணும். நான் அவளை மட்டும்தான் இப்பவும் நினைச்சிட்டு இருக்கேன். அவளை தவிர இன்னொருத்தி என் வாழ்க்கையில என்ன, என் கனவுல கூட நினைக்க மாட்டேன்னு சொல்லிடுங்க என கூறி கோபத்துடன் வீட்டை நோக்கி சென்றவன் அங்கு சிவத்தாண்டமே ஆடிவிட பயத்தில் அனைத்து உண்மைகளையும் ஒப்புக்கொண்டார் அவனின் சித்தி. அவரை ஒன்றும் செய்ய முடியாமல் கோபத்தில் அனைத்தையும் உடைத்து எறிந்தவன் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான். நடந்த அனைத்தையும் மதியிடம் கூறியவன் தன்னவளை காண வேண்டும் என கேட்க, இல்ல சார், அவ உங்களை பத்தி பேச்ச எடுத்தாலே ஓவர் எமோஷனல் ஆகுறா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறா. எப்பவும் இப்படி இருந்ததில்ல. அதே மாதிரி நான் உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டேன். ஆனா அவ அத காதலியே வாங்கல. அண்ட் நம்பினா மாதிரி கூட தெரியல. ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணா டென்ஷன் ஆகுறா. ஏதேதோ மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் என மதி கூற, நான் போய் பார்க்கட்டுமா? நான் பேசினா சரியாகிடுவா என சொல்ல வேண்டாம் என தலையை ஆட்டி, அவ ரொம்ப எமோஷனல் ஆகுறா. இப்ப நீங்க அவ முன்னாடி போனாலும் ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணுவா என மதி கூற, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாளா? என்ன சொல்றான் இவன்? அவ ரொம்ப எமோஷனல் ஆகுறான்னு சொல்றான். ஏன், என்னவா இருக்கும்? எப்பவும் கெத்தா பேசுறவ ஏன் இப்படி கூண்டுக்குள்ள அடைஞ்சு போயிட்டா? அவ எப்படி இன்னொருத்திக்கு என்ன விட்டு கொடுத்துட்டு போனா? ஏன் இந்த பிரச்சனைக்கு ஒதுங்கி போனா? அவளுக்கு ஏன் இந்த மாற்றம் என யோசித்தவன் மேலும் யோசித்து இருந்தால் ஏதாவது விடை கிடைத்திருக்குமோ என்னவோ. என்னாச்சு சார் என மதியின் அழைப்பில் நினைவுக்கு வந்தவன், ஒன்னும் இல்ல, முன்னாடி போகாம தூரத்துல இருந்து பாக்குற மாதிரி அண்ட் அவ வீட்டுக்கு பக்கத்திலே எனக்கு ஒரு வீடு பார்த்து கொடு. கண்டிப்பா அவ முன்னாடி போகாம இருப்பேன் என சிவா சொல்ல சரி என்று தலையாட்டியவன் தேஜா குடியிருக்கும் பகுதியிலேயே சிவாவுக்கும் வீட்டை பார்த்து கொடுத்து விட்டான். சிவா, சிவா சார் என்ற சக்தியின் அழைப்பில் தன் நினைவிலிருந்து வெளிவந்தவன் எதிரில் நின்றவனை பார்த்து என்னவென்று விசாரிக்க, ரிப்போர்ட் கேட்க கால் பண்ண சார், யாரோ எடுக்கல என சக்தி கூற, சரி நான் பாத்துக்கிறேன், நீ போ என சக்தியிடம் கூறியவன் மதியை அழைத்தான். சொல்லுங்க மாமா என்றவனிடம், அவ எங்கடா? கேபின்ல இல்ல, ரெஸ்ட் ரூம் போயிருப்பான்னு நினைக்கிறேன் என மதி கூற, அவ சாப்பிட்டாளா? சிவா கேட்க, வேணாம்னு சொல்லிட்டா. ஏனா? ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னான். சரி என்றவனின் மனம் ஏனோ நிலையில்லாமல் தவித்தது. தேஜாவிற்கு தெரியாது சிவாவும் மதியும் நெருங்கிய நண்பர்களாக மட்டும் அல்லாமல் உறவு முறை வைத்து அழைக்கும் அளவிற்கு நெருங்கி இருந்தார்கள் என்று. கழிவறையிலிருந்து வந்தவளுக்கு இடுப்பு வலி குறைந்து இருந்தாலும் முகத்தில் சோர்வு நன்றாகவே தெரிந்தது. என்ன தேஜி, ரெஸ்ட் ரூமே கதின்னு இருக்க என சிரிப்போடு கேட்டவனை கண்களில் கண்ணீருடன் பார்த்தவள், நான் வீட்டுக்கு போகட்டுமா என கேட்க, நாமா நாச்சு, ஹாஸ்பிட்டல் போகலாமா என கேட்க ஒன்றும் இல்லை என தலையாட்டியவள், நான் உன்கிட்ட சொல்லி இருக்கேன்ல, 3 months once தான் நான், ஆனா ரொம்ப மாசமா இல்லாம இன்னைக்கு என தழுதழுத்த குரலில் சொல்ல அதை புரிந்து கொண்டவன், சரி கூல், நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன் என கூறியவன் அவளை ஆட்டோவில் ஏற்றிவிட்டு சிவாவுக்கு அழைத்து கூறிவிட்டான். வீட்டை நோக்கி சென்றவளுக்கு மீண்டும் சுளீர் என்ற வழியை அடிவயிற்றில் உணர அவள் வைத்திருக்கும் அணையாடையை தாண்டி கால்களில் லேசாக ரத்தத்தை உணர்ந்தாள். அசௌகரியமாகவும் வலியாகவும் பல்லை கடித்துக் கொண்டவள், கடவுளே, எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும் என வேண்டிக் கொண்டு, நான் கொஞ்சம் சீக்கிரம் போங்கள என கூற, அவர் சொன்ன அட்ரஸ் தானம்மா? ஆமாண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. தோ இன்னொரு 10 நிமிஷமா என கூறியவர் கூறிய நேரத்திற்கு முன்னாடியே அவளை வீட்டில் விட்டிருந்தார். கையில் வந்த பணத்தை அவரிடம் கொடுத்துவிட்டு வீட்டை நோக்கி சென்றவள் மீண்டும் கழுவறைக்குள் நுழைந்து கொண்டாள். அவளின் இடுப்பு வலி சற்றே குறைந்திருந்தது. ஆனால் உதிரப்போக்கு மேலும் அதிகரித்து அவளை பயம் கொள்ள செய்தது. தான் பயப்படும் சமயங்களிலும் இரவின் தனிமையிலும் என்றும் தன்னை சுற்றி தன்னவன் இருப்பது போல் ஒரு பிரம்மை அடிக்கடி தோன்றும். ஆனால் அவன் அருகில் இருக்கிறான் என்பதை அவளின் மனம் ஏற்றுக்கொண்டது இல்லை. இன்று ஏனோ அவனை காண வேண்டும் என ஏக்கம் பிறந்தது. அந்த பிரம்மை உண்மையாகாதா என தோன்றியது. என்னதான் அவனின் மேல் கோபமும் வருத்தமும் இருந்தாலும் இருவரும் பிரிந்திருப்பதை பற்றி எவரிடமும் ஒரு வார்த்தை கூறவில்லை என்பதுதான் உண்மை. இது அவனின் மேல் கொண்ட காதலால் மட்டும் என அவள் புரிந்து கொள்ளவில்லை. அவளின் எண்ணப்போக்கை வயிற்று வலியுடன் கூடிய உதிரப்போக்கு தடை போட தேஜாவின் பயம் கூடிக்கொண்டே சென்றது.
தன்னவனை விட்டு விலகி வந்த பின் வாழ்க்கையே சூனியமாக மாதங்களை எல்லாம் கணக்கில் கொள்ளவில்லை. கிட்டத்தட்ட விஷன் வாழ்க்கை போல் அவள் வாழ்க்கை செல்ல அவனை விட்டு வந்து 4 மாதங்கள் கடந்திருந்தது. ஏதோ நினைவில் தலைக்கு குளிக்கும் நாட்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தவள் திடீரென இந்து தாய்மை அடைந்த செய்தியை கேட்டதும் தான் அவளை நாட்கள் தள்ளி போனது நினைவிற்கு வந்தது. இன்ப அதிர்ச்சி அடைந்தவள் தன்னைத்தானே பிரெக்னன்சி கிட் மூலமாக பரிசோதித்துக் கொள்ள ரிசல்ட் வந்தது என்னவோ இல்லை என்றுதான். இருந்தாலும் மனம் கேளாமல் நேராக மருத்துவமனைக்கு சென்று பரிசோதிக்க அங்கும் இல்லை என கூற மனதில்லாமல் வெறுமனை தலையாட்டியவள் 5 மாதங்கள் நாட்கள் தள்ளி சென்றது பற்றி மருத்துவரிடம் என்னவென்று விசாரிக்க அவரோ, அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, உங்க உடம்புல ரத்தம் இல்லாம இருந்தா இப்படி வர வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் நான் டானிக் கொடுக்கறேன், அதை குடிங்க, ரத்தம் ஊறும் என கூறியதும் அவர் கொடுத்த டானிக்கை விடாது குடித்தாலும் என்றாவது ஒரு நாள் தான் தலைக்கு குளிக்கும் நிலை வரும். அதற்கு அடுத்த நாள் வழக்கம் போல் ஆகிவிட இதை பெரிதுபடுத்தவில்லை தேஜா. ஆனால் இன்று இது நாள் வரை வராத அளவிற்கு உதிரப்போக்கு வெளிவர சற்றே பயந்தவள் மருத்துவமனைக்கு செல்லலாம் என நினைத்து கழிவறையை விட்டு வெளியே வர அங்கேயே மயக்கமடைந்து கீழே விழுந்தாள் அவள். ஹலோ மாமா. சொல்லு மதி. சிவா சொல்ல. அவளுக்கு முடியலன்னு வீட்டுக்கு போயிட்டா, இப்பதான் ஆட்டோ வச்சு விட்டுட்டு வர என மதி கூற, நான் முன்னாடி போறேன், நீ எதுக்கும் உன்னோட கார் எடுத்துட்டு வா என்றவன் அழைப்பை துண்டிக்க அவனின் இதயம் தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது. இந்த டைம்ல எப்பவும் போக மாட்டாளே, எனக்கு ஏன் இப்படி இருக்கு, மனசு கிடந்து அடிச்சுக்குது, பேசாம அவளை பார்க்க போலாமா? அவ ஏதாவது சொன்னா என மனம் கேட்க, அத அப்ப பாத்துக்கலாம் என நினைத்தவன் நேராக தன்னவள் இருக்கும் வீட்டை நோக்கி பயணித்தான். தென்றல் அவள் தன் மென்மையை காட்டி பின் தன் வேகத்தை மெல்ல அதிகப்படுத்த வண்டியை ஓட்டி சென்றவனுக்கு சற்று சிரமமாகவே இருந்தது. வாகனத்தை அதிவேகத்தில் செலுத்தியவன் எண்ணம் முழுவதும் அவளே நிறைந்திருந்தாள். வண்டியை நிறுத்தியதும் நிறுத்தாமலும் வீட்டை நோக்கி சென்றவனின் கண்களில் பட்டது என்னவோ சிதறி கிடந்த காகிதங்களும் காற்றின் மொழிகளை தலையாட்டி கேட்கும் புத்தகங்களும் தான். ஸ்ரீ ஸ்ரீ என அழைத்தவன் தேஜாவை கண்களால் தேடிட அவளோ அவனின் கண்களுக்கு சிக்காமல் போக்கு காட்டினாள். தேஜாவை அழைத்தபடியே முன்னோக்கி சென்றவனின் காலில் புத்தகம் பட அதை குனிந்து எடுத்தவனின் கண்களில் பட்டது அவள் எழுதிய வரிகள்தான். தலைப்பில்லா கவிதையாய் இருந்தவள் நானடா, கவிதை இவளின் தலைப்பாய் நீ வந்தாய். தலைப்பின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் முன் என் வாழ்க்கையின் அர்த்தத்தை கற்றுக் கொடுத்து எனக்கு மலடி எனும் பெயரை பரிசளித்து என்னை தவிக்க விட்டு சென்றாயே, ஏனடா என்ற கவிதையை படித்ததும் கண்களில் கண்ணீருடன் அதை மூடி வைத்தவன் அதை டேபிளில் வைக்க அவன் வைத்ததும் காற்றில் புத்தகம் மீண்டும் திறந்து கொள்ள அதில் அவள் குருதியில் அவன் பெயரை எழுதியிருக்க அதை பார்த்தவனின் கண்களில் நில்லாமல் கண்ணீர் வழிந்தது. அவ்வரிகளை அதை மெல்ல வருடியவன் தன்னவளை தேடினான். ஸ்ரீ, ஹே ஸ்ரீ, எங்கடி இருக்க? பிளீஸ் டி, எங்க இருக்குன்னு சொல்லுடி, என்னால நீ இல்லாம இதுக்கு மேல இருக்க முடியாதுடி. ஹே சொல்லுடி, நான் சொல்றதையாவது கேளுடி, வந்துருடி, என்கிட்ட வாடி என கண்களால் தேடியபடி கத்தியவன் அருகில் இருந்த அறையை திறந்து தேடிட மயங்கிய நிலையில் தன்னவளை கண்டதும் ஸ்ரீ என கத்தியபடியே அவளை நோக்கி ஓடினான். தோகை வருவாள். கவிதை 10. ஸ்ரீ என கத்தியவன் தன்னவளை நோக்கி ஓட அவளின் நிலையை கண்டு பதறிதான் போனான். ஸ்ரீ, ஹே ஸ்ரீ, என்னடி ஆச்சு? ஹே, கண்ணு திறந்து பாருடி என்றவன் அவளை தூக்கிட அவளின் உடையை தாண்டி ரத்தம் வெளிவந்திருந்து. ஐயோ, ஏய், என்னடி ஆச்சு? தேஜா, கண்ண தரடி, எனக்கு பயமா இருக்குடி என்றவன் அவளை தூக்கி படுக்கையில் கிடத்திவிட்டு தன்னவளின் முகத்தில் தண்ணீரை தெளித்துவிட லேசாக இமைகளை பிரித்தவளின் இடையில் சுளிரென்ற வலி இடுப்பில் உணர கீழ் இதழை கடித்து வலியை பொறுத்து கொள்ள முயற்சி செய்தவள் மெல்ல எழுந்து அமர அவளை கண்களில் கண்ணீருடன் பார்த்திருந்தவன் சட்டென அவளை அள்ளி அணைத்துக் கொண்டான். மயக்கத்திலும் உடல் வயலிலும் தனக்கு எதிரில் இருப்பவனை பார்க்காது எழுந்தவள் சட்டென தன 2 கரங்கள் அணைக்க வெடிவிரித்து சிவா என அழைக்க, பயந்துட்டேன்டி, ரொம்ப பயப்பட வச்சுட்டடி, நீ பயந்துட்டேன் என்றவன் அவளை இறுக அணைக்க என்று அவள் முழங்க, ஹே ஐயோ சாரிடி சாரி என அவசர அவசரமாக விலகி அமர்ந்தவன் அவளை பார்க்க அவளோ தேம்பிக் கொண்டிருந்தாள். ரொம்ப வலிக்குதா? ஹே வாடி, ஹாஸ்பிட்டல் போகலாம் என அவளை தூக்க முயல வேண்டாம் என தலையை ஆட்டிட, இங்க பாருடி, என் மேல என்ன கோவமா இருந்தாலும் 4 அடி அடிச்சுக்கோ, வா போகலாம், மயக்கம் போடுற அளவுக்கு உன் வலி இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்க, வா போகலாம் என அவளின் கையை பிடிக்க
நீ ஏன் என்ன கூட்டிட்டு போக வரல என்றவளை முறைத்தவன் பதில் பேசாது இருக்க, எனக்கு வலிக்குதுடா ரொம்ப என நெஞ்சை கை காட்டி சொல்ல, அவளை வலி நிறைந்த பார்வையுடன் பார்க்க, அவனின் பார்வையை எதிர்கொண்டவளின் முகம் வலியில் மேலும் சுருங்க, ஏய் வாடி ஹாஸ்பிடல் போகலாம் என கூறி அவளை தூக்கிட, வேணா விடு, நான் ரொம்ப அசிங்கம் பண்ணிட்டேன், விடு, துணி மாத்திட்டு நானே ஹாஸ்பிடல் போறேன், நீ போ, இப்ப மட்டும் ஏன் வந்த என கூறியவளை முறைக்க மட்டுமே முடிந்தது அவனால். விடுன்னு சொல்றேன்ல என இதழை கடித்து வலியை பொறுத்து கொண்டே கூறிட, பெரும் மூச்சுடன் அவளை இறக்கி விட்டவனின் கைகளிலும் அவளின் உடையில் இருந்த உதிரம் இருந்தது. ஐயோ பாரு உன் கையில என்ன இருக்குன்னு என பதட்டம் கொள்ள, இதுல என்ன இருக்கு, நீ ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணு என கூற, இப்ப நீ கைய கழுவு போ, முதல்ல அதை பண்ணு என முகத்தை கோணலாக வைக்க, இன்னும் ஒரு துளி கூட மாறலடி நீ, என்னை பார்த்தா இப்படி மொக்கையா ரியாக்ட் பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா தூரத்துல இருந்து பாக்குறத விட்டுட்டு கூடயே வந்து இருந்திருப்பேன் என நினைத்து அவளையே பார்த்தபடி நிற்க, ஹா அம்மா என வலியில் கத்தவும், ஹே என்னடி ஆச்சு என இவன் பதறி அவள் அருகில் செல்ல, ஏய் கைய கழுவிட்டு வாடா போ, அப்புறம் என்ன தொடு, நான் துணியை மாத்துறேன் என வலியில் கத்த, இந்த நிலைமையிலேயே அவளுக்கு லொல்ல பாத்தியா என நினைத்தவன் அவளை முறைத்தபடியே கை கழுவ சென்று விட்டான். ஆ என அவள் கத்தும் சத்தம் அதிகமாக அவசரமாக வெளியில் வந்தவன், என்னடி ஆச்சு, ரொம்ப முடியலையா, விட்டு விட்டு வலிக்குதுடா, இடுப்பெல்லாம் வலிக்குது, நிக்க முடியல என கூறியவளின் குரலிலேயே அவளின் வலி தெரிய, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல வா நம்ம ஹாஸ்பிடல் போகலாம் என்றவனிடம், இல்லடா இந்த டைம்ல ஆம்பளைங்க பக்கத்துல கூட பொண்ணுங்க போக கூடாது, ஆனா உனக்கு கையில எல்லாம் ரத்தம் ஆகுற அளவுக்கு நான் இருந்திருக்கேன், நீ என்ன தூக்கிட்டு போனா என் ட்ரெஸ்ல இருக்கிறதெல்லாம் உன் மேல ஆகும்டா, அது தப்பு என கூற, தலையில் அடித்துக்கொண்டே, இவ இப்படி பேசுற ஆள் இல்லையே, 1.5 வருஷம் எல்லா நாளும் கூடவே இருந்திருக்கா, எல்லா நாளுக்கு என் மேல காலை தூக்கி போடாம இருக்க மாட்டா, இப்ப ஏன் இப்படி பேசுறா என நினைத்தவனுக்கு மதி கூறியது நினைவில் வந்தது. அவ இந்த 1 வருஷமா மொத்தமா மாறிட்டா, சின்ன சின்ன விஷயத்துக்கும் எமோஷனல் ஆகுறா, சின்ன புள்ள மாதிரி நடந்துக்கிறா, சின்ன தப்பு பண்ணாலும் பெருசா பேசுறா என கூறியதெல்லாம் நினைவு வர அவளை கூர்ந்து பார்த்தவன், இந்த நிலைமையில கூட மூக்கம்பாளையம் பூவாத்தா மகனை நிரூபிக்கிற என்றவன் அவளை தூக்கி குளியல் அறைக்குள் நுழைந்து ஷவரின் அடியில் அவளை நிற்க வைத்தவன், இப்படியே இரு என்றவன் அவளுக்கு வேறு உடை எடுத்து கொடுத்து, மாத்திட்டு வாடி என்றவன் வெளியில் செல்ல, திரும்ப அவனின் கையை பிடித்தவள், முடியல என்பதை போல் தலையை ஆட்டிட, பெரும் மூச்சுடன் அவளை பார்த்தவன் அவளிற்கு உடையை மாற்றிவிட்டு, இப்ப போலாமா என கேட்க, என தலையை ஆட்டி அவளை கைகளில் ஏந்தி கொண்டான். விட்டு விட்டு வலி எடுக்க உதிரப்போக்கு முன்பை விட அதிகமாகி இருந்தது. சிவா முடியலடா, ரொம்ப வலிக்குது என கூறியவள் அவளின் சட்டையை இறுக பற்றிட, ஒண்ணுமில்லடா, ரொம்ப மாசமா பீரியட்ஸ் ஆகாம இருந்ததில்ல, அதனால இப்படி இருக்கும். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ தடவை ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும் போதே யூடியூப்ல பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் என கூற, அவனை வெளியகல பார்த்தவள், நான் ஹாஸ்பிட்டல் போனது உனக்கு எப்படி தெரியும் என கேட்க, இந்த 1 வருஷமா நீ என்னென்ன எப்பப்ப பண்ணன்னு எல்லாமே எனக்கு தெரியும் என கூறியவன் வாசலை நோக்கி நடந்தான். எப்படி? உன் கூட மட்டும்தான் இல்ல, ஆனா உன்னை பார்த்துட்டு தான் இருந்தேன் என கூற, அப்பா என்ன நீ 1 வருஷமா மறைஞ்சிருந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்க என முறைப்புடன் கேட்க, ஏண்டி என்ன சீண்டும் போது மட்டும் உனக்கு எந்த வலியும் வரலையா என கேட்டபடியே வெளியில் செல்ல, வலிக்குதுதான், ஆனா அந்த வலி எனக்கு தெரியாம இருக்க, நீ என்கிட்ட பேசிட்டே இருக்கியே என கூறிட, அவளை பார்த்து சிரித்தவன், ரொம்ப நேரம் ஆயிருச்சா மதி என கேட்டவன் காரில் அவளை அமர வைத்து தானும் அவளின் அருகில் அமர, கார் சட்டென பறந்தது. அவளிடம் பேச்சு கொடுத்தபடியே அவன் வர, அவளின் வலி முன்பை விட அதிகரிக்க, ரொம்ப வலிக்குதுடா என்றவள் அழுக, ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ரிலாக்ஸா இரு என கூற, இல்ல வலிக்குது, எல்லாமே இழுத்து பிடிக்குதுடா, முடியலடா என கத்த, மதி சின்ன ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்லயே விடு என இவனும் பதற, ஐயோ மாமா நீயும் பதறி என்னையும் பதற வைக்காத என்றவன், அடியே கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு வாடி, குழந்தை பெத்துக்கிற மாதிரியே காட்டு கத்து கத்திட்டு வந்துட்டு இருக்க, சாதாரண வயிறு வலிக்கு நீ பண்ற அலப்புற இருக்கே, சாமி முடியலடா என மதி திட்ட, அவனின் தலையில் தட்டியவன், அவனுக்கு வலி வந்தாதான் தெரியும், மூடிட்டு வண்டியை விடுறா, அவளே ரொம்ப முடியாம இருக்கா என சிவா திட்டிட, ரொம்ப பண்ணாத மாமா, அவ கத்துறது எப்படி இருக்குன்னு நீயே சொல்லு, குழந்தை பிறக்க கத்துவாங்களே அது மாதிரிதான் கத்துறா
அவ அப்படி பண்றதுல என் கையெல்லாம் நடுங்குது என கூற, மதியிடம் பதில் கூறாத தேஜாவை பார்த்தவன் அவளை ஒற்றை கையில் அணைத்தபடியே, அவளை நான் பாத்துக்கிறேன், நீ போ என கூற, மதி காரை ஒட்டுவதில் கவனம் செலுத்தினான். 5 நிமிடத்தில் அருகில் இருந்த மருத்துவமனைக்கு மூவரும் வர, அவளால் நடக்க கூட முடியவில்லை என கூறி சிவாவை அவளை கைகளில் ஏந்திக் கொண்டான். ஹாஸ்பிட்டலின் உள் நுழைந்ததும் அவளை தனி அறையில் பரிசோதிக்க, லேபர் பெயின் மாதிரி தெரியுது என கூற, அதிர்ச்சியில் மூவரும் விழிவிரித்து மருத்துவரை பார்க்க, அவரும் குழப்பத்தில் தான் இருந்தார். எப்ப இருந்துமா வலி இருக்குது, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க என கேட்க, 1/2 மணி நேரமா ரொம்ப வலி இருக்கு மேம். அண்ட் காலையில இருந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. மதியத்துக்கு மேல இடுப்பெல்லாம் ரொம்ப வலி. அப்புறம் பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். வீட்டுக்கு போலான்னு போகும்போது அதிகமா ப்ளீடிங் போச்சு. வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் வரலாம்னு நினைச்சேன். பட் என்னால வலி தாங்க முடியல. மயக்கம் வந்துருச்சு. அப்புறம் அவர் வந்துதான் எனக்கு எல்லாமே பண்ணாரு. தென் அதுக்கப்புறம் விட்டுட்டு தான் வலி வந்தாலும் ப்ளீடிங் அதிகமா இருந்துச்சு என கூறியவள் இதழை கடித்து வலியை தாங்கிக் கொள்ள முயற்சிக்க, சார் நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் உங்களை செக் பண்றேன் என கூற, இருவரும் வெளியே செல்ல, சிவா நீ என் கூடயே இருடா, என்னால முடியல என கையை நீட்டி அழைக்க, அவளை கண்களில் கண்ணீருடன் பார்த்தவன், மேம் நானும் அவ கூடவே இருக்கவா, இங்க பாருங்களேன் என கூறியவன் அவளின் கையை பிடித்துக்கொண்டு அவளின் அருகில் அமர்ந்தான். பெருமூச்சுடன் அவளை பரிசோதித்தவரின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. ஓ மை காட், இவங்களுக்கு லேபர் பெயின் தான் வந்திருக்கு. ஐ திங்க் இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு என டாக்டர் கூற, அதிர்ச்சியில் இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ள, டாக்டர் எனக்கு நான் கர்ப்பமாவே இல்ல, அப்புறம் எப்படி குழந்தை என தடுமாற்றத்துடன் கேட்க, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுமா, முதல்ல குழந்தை நல்லபடியா வெளியே வரட்டும் என்றவர் துரிதமாக குழந்தை பிறக்க வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய, சிவாவோ நடப்பதை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனிடம் 1000 கேள்விகள் எழுந்தாலும் அவளின் கத்தலில் அனைத்து கேள்விகளும் மாயமாய் மறைய, அவன் பிடித்திருந்த கையில் அழுத்தத்தை கூட்டி, பயப்படாதடி, ஒன்னும் இல்ல, பாத்துக்கலாம் என கூற, கண்களில் கண்ணீருடன் அவளை பார்க்க, அவளின் பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவன், ஏய் கிறுக்கி, உன்னை நான் சந்தேகப்படல, அத தெளிவா உன் மண்டையில ஏத்திக்க என கோபமாக கூற, அந்த வழியிலும் சிரித்தவள், ஐ லவ் யூடா என கூற, இதை இப்பதான் சொல்ல தோணுதாடி உனக்கு என்றவன் அவளின் கையில் இதழ் பதித்து, தைரியமா இரு, எப்பவும் கூடயே நான் இருப்பேன் என கூற, சார் நீங்க வெளியில இருங்க, எப்ப வேணாலும் குழந்தைக்கு தலை திரும்பும் என கூற, தன் அவளின் வயிற்றை பார்த்தவன் மனம், எங்கடா குழந்தைய காணோம் என நினைக்காமல் இருக்க முடியவில்லை. ஒரு பெருமூச்சுடன் அவளை பார்க்க, அவளோ வேண்டாம் என்று தலையாட்டிட, மேம் பிளீஸ் என இவனும் கெஞ்ச, அவனை சிரிப்போடு பார்த்தவர், சரி இருங்க என கூறி தேஜாவின் அடிவயிற்றில் குழந்தையின் நகர்வை பார்த்தவர், இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை தலை திரும்பிடும் என்க அவர் கூறவும், அவருக்கும் இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அவர் கூற கூற இதற்கு எப்படி பதில் கூறுவது என தெரியவில்லை. குழந்தைக்காக அதிகம் ஏங்கியதுதான் என்றாலும் எதிர்பாராத குழந்தை இவர்களுக்கு அதிர்ச்சியை மட்டுமே கொடுத்தது. சிவாவுக்கு இது அதிர்ச்சி என்றாலும் தேஜுவிற்கு இது சொல்ல முடியா உணர்வு. தான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று அவளால் சிறிதும் கூட நம்ப முடியவில்லை. அதிலும் 1 மணி நேரத்தில் குழந்தை வெளிவரும் என கூற, தேஜு எந்த மனநிலையில் இருக்கிறாள் என அவளுக்கே தெரியாத நிலைதான். தேஜாவின் மனநிலையை கவனித்தவன் தன் அவளின் கையில் அழுத்தத்தை கூட்டி தைரியப்படுத்த, அவனின் நான் இருக்கிறேன் என்ற உறுதுணையில்தான் அவளின் மனம் ஆசுவாசப்பட்டது. இவர்களின் நிலையை கண்ட மருத்துவருக்குமே கஷ்டமாக தான் இருந்தது. அவருக்குமே இது அதிர்ச்சிதான். படித்ததிலும் கேள்விப்பட்டதிலும் மட்டுமே இதை பற்றி தெரிந்திருந்தது. மற்றபடி இவருக்குமே இந்த பிரசவம் புதிதல்லவா? இவர்களின் எண்ணப்போக்கை மாற்ற, உங்க வைஃப் ரொம்ப போல்ட் சார், இவ்ளோ வழியில கூட அதிகமா கத்தாம இருக்காங்க என பேச்சு கொடுக்க, சின்ன வயிற்று வலிக்கே சுருண்டு படுத்துக்குவா, இவளா போல்டு, இப்ப வரைக்கும் கத்தி அலப்பற பண்ணது எங்களுக்கு தானே தெரியும் என்பதை போல் பார்த்து வைக்க, ரொம்ப வலிக்குது டாக்டர், இவனுக்காக பொறுத்துக்கிட்டு இருக்கேன், இவன் ரொம்ப பயந்துடுவான், நான் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கே ரொம்ப அழுது வந்துட்டான் என்று சிரிப்போடு கூற, லுல்லு, கார்ல வர வர இவ கத்திருக்கவே மாட்டா, இவங்க ஆயா கத்திட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையை சொன்னா உனக்கு நிஜமாவே வலி இருக்கா இல்லையான்னு எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குடி என சிவா கூற, ஏன் என் வலி நீ வாங்கிக்க போறியா என இவளும் பதில் பேச, இருவரின் விவாதங்களையும் பார்த்து சிரித்த டாக்டர், இப்ப லைட்டா தான் சார் வலிக்கும், லேபர் பெயின் இன்னும் அதிகமா வரல, அதிகமாகறதுக்கு முன்னாடி இப்படி படுத்து எடுக்கிறா என நினைத்தாலும் அவர் கூறுவதை கேட்டுக்கொண்டபடி இருந்தான்.
இன்னும் 1 மணி நேரத்துல வலி அதிகமாகும். அண்ட் ஒரு சிலருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அதிகமா ப்ளீடிங் போகும். வலி அதிகமானா சொல்லுங்க. அப்பப்போ கொஞ்சம் வலி அதிகமா வரும். விடாம வலி வந்தா சொல்லுங்க என்றவர் அங்கிருந்து நகர்ந்தார். அவர் கூறியது போலவே 1 மணி நேரத்திலேயே தேஜாவிற்கு வழி எடுக்க அதிக நேரம் சிரமம் கொடுக்காது சிவாவின் மகள் அழகாய் பூ உலகத்திற்கு காலடி எடுத்து வைத்தாள். தேஜா மயக்கமடைந்ததும் வெளியில் வந்தவனின் மனம் முழுவதும் குழப்பம் 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 மட்டுமே. குழப்ப முகத்தில் வெளிவந்தவனை கட்டி அணைத்து, மாமா நீ கிழவனாயிட்ட, வாழ்த்துக்கள் என மதி கூற அவனை முறைத்தவன், நக்கலா? நானே பெரிய குழப்பத்துல இருக்கேன். இதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு கூட தெரியல. அதிர்ச்சியை தவிர வேற எதுவும் எனக்கு தோணலடா என்றவனிடம், தேஜாவை சந்தேகப்படுறியா மாமா என கேட்க அவனை முறைத்தவன், அவ ஏன் பொண்டாட்டி. அவ கூட நான் இல்லனாலும் அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு குழப்பமா தான் இருக்கு. அவளோட வயிறு கூட வெளியே தெரியல. அவ ஹாஸ்பிட்டல்ல முதலே செக் பண்ணிட்டா. அப்ப இல்லன்னு தான் சொன்னாங்க. அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்புறம் எப்படி இந்த குழந்தை? அதுவும் குழந்தை பிறக்க 15 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் அவ கர்ப்பமா இருக்கிற விஷயமே எங்களுக்கு தெரியும். எனக்கு ஒன்னும் புரியல. இந்த குழந்தைக்காக நாங்க 2 பேரும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம்டா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. டாக்டர் கிட்ட கேட்கலாம்னு பார்த்தா அவங்க என்னன்னா, முதல்ல குழந்தைய பாருங்க, குழந்தைக்கு கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கூட தெரியல, அதை எங்களை பார்க்க விடுங்கன்னு கத்துறாங்க என புலம்ப, இவ்வளவுதானா? நம்ம கூகுள் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமாமா என கூற அவனை முறைத்தவன், நீயே பாரு. நான் என் மாமனார் மாமியார் என் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கால் பண்ணி எங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்கிறத சொல்லணும் என்றவன் பூவாத்தாவுக்கு அழைக்க, அத்த சொல்லுங்க மாப்பிள்ள. மரியாதை பலமாக இருக்க 1 வருடம் கழித்து பேசுபவன் சற்றே தயங்கியவாறு, அத்த எங்களுக்கு புள்ள பிறந்திருக்கு என தயங்கியபடி சொல்ல, என்ன சொல்றீங்க நீங்க? ஒரு வார்த்தை சொல்லல எங்க கிட்ட. நாங்க அந்த அளவுக்கு வேண்டாதவங்களா போயிட்டோம். கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் வந்துட்டு போயிட்டு தானே இருந்தீங்க. இந்த 1 வருஷம் ஒரு போன் கால் இல்ல. நாங்க செத்து போகல மாப்பிள. எங்க புள்ளைக்கு சீமந்தம் பண்ணி அழகு பார்க்க கூட முடியாத மாதிரி பண்ணிட்டீங்க என கத்தினால் கூட சமாளித்து இருப்பான். அவர் ஓவென அழுக ஆரம்பிக்க, அப்படி இல்ல அத்த, சொல்லணும் தான் இருந்தோம். எனக்கு வேலை அது இதுன்னு பிஸியா இருந்துட்டேனா அவளுக்கும் உடம்பு வலியில சொல்லல. சீமந்தம் வச்சா நீங்க அவளை கூடவே கூட்டிட்டு போயிடுவீங்க. அவளை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது என மெல்ல மெல்ல சொல்ல, அவர்களின் அந்யோன்யத்தை கண்டு உள்ளம் பூரித்தாலும் அவர்களுக்கு சிறிய வருத்தம் இருக்கதான் செய்தது. சரிங்க, நாங்க வந்துடுறோம் என கூறியவர் அழைப்பை துண்டித்தார். அடுத்து இவன் பாட்டி தாத்தா என அனைவருக்கும் அழைத்து பேசியவன் தன் சிற்றன்னைக்கு அழைத்து சொல்ல, அவரும் தேங்காய் துருவுவதை போல துருவி துருவி கேட்க கடுப்பானவன், இதோ பாருங்க, உங்ககிட்ட நான் சொன்னது நீங்க வந்து என் பொண்டாட்டி புள்ளைய பாக்கணும்ன்றதுக்காக இல்ல. என் பொண்டாட்டி மலடி இல்ல. இனியாவது உங்க வாயை இழுத்து மூடிட்டு இருங்கன்னு சொல்றதுக்கு தான் நான் கூப்பிட்டேன் என்றவன் அழைப்பை துண்டித்தான். இதை முதலில் கூறியிருந்தால் இவ்வளவு நாள் பிரிவு இருந்திருக்காது. அவளின் மாற்றத்தை இவன் கண்டிப்பாக யோகித்து இருப்பான். எல்லாம் அவரின் பாழா போன பாசத்திற்கு தானே. பொறுத்தெல்லாம் இருந்தது. ஆனால் அவர் இன்றளவும் திருந்தவில்லை. தன்னவளை மீண்டும் தேள் கொட்டும் வார்த்தைகளால் காயப்படுத்துகிறார் என அறிந்ததும் அவரை பேசிவிட்டு போனை வைத்து விட்டான். நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரையும் ஒருவாறாக சமாளித்தவன் போனை வைக்க அவன் அருகில் மதி வந்தான். மாமா கண்டுபிடிச்சிட்டேன் என மதி சந்தோஷமாக கூற கண்கள் இடுங்க அவனை பார்க்க, மாமா நிஜமாதான் மாமா, நீங்க வேணா யூடியூப் சேனல் இருக்கு, அத பாருங்க. அதுல கர்ப்பம் அடையாமல் குழந்தை பிறப்பது அதிசயம்னு போட்டு தெளிவா சொல்லியிருப்பாங்க, பாருங்களேன் என மதி கூற அவனை முறைத்தவன், அப்ப நீ கர்ப்பம் அடையாம அதிசய குழந்தை பிறந்திருக்கான்னு சர்ச் பண்ணி பார்த்திருக்க என பல்லை கடிக்க, அப்புறம் எப்படி பாக்குறது மாமா? உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கான்னு அவளுக்கும் தெரியல, உனக்கும் தெரியல. ஏன் அவளை செக் பண்ண டாக்டருக்குமே தெரியல. அப்ப அதுக்கு பேர் என்ன? அவ கர்ப்பமா இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப நான் என்னன்னு போட்டு சர்ச் பண்றது? நீயே சொல்ல. கர்ப்பம் அடையாம குழந்தை பிறக்கிறது எப்படின்னு தானே என கேட்க அவனை மேலும் முறைக்க மட்டுமே செய்தவன் அவன் கோரிய யூடியூப் சேனலை போட்டு பார்க்க ஆரம்பித்தான். என்ன மாமா, புரிஞ்சுதா இல்லையா என்றவன் சிவாவில் அருகில் அமர்ந்து வீடியோவில் கூறுவதை மீண்டும் ஒரு முறை கவனித்தான். இது கர்ப்ப வகைகள்ல ஒண்ணுதாங்க. நம்ம இந்தியாவுல இந்த மாதிரியான கர்ப்பம் நடந்தது இல்ல. சீனா, இந்தோனேஷியா இது மாதிரியான முக்கிய நாடுகள்ல இந்த மாதிரியான கர்ப்பம் தரித்த பெண்கள் இருக்காங்க. அவங்க குழந்தையும் இப்ப நல்லா இருக்காங்க. மொத்தம் வகை 475ல யாராவது ஒருவருக்கு இந்த கர்ப்பம் உறுதி என்றவர் மேலும் தொடர்ந்து, அப்புறம் எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறது புரியுதுதான். அதாங்க, நீங்க உறுதி செய்யறதுக்காக பெண்களுடைய சில மாற்றங்களை ஏற்படலாம். அப்புறம் கிட் யூஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க. அதுல கூட பாசிட்டிவ்னு வந்திருக்காது.
ஏன் அப்படின்னா கிட்ல நீங்க யூரின் வச்சு செக் பண்ணி செஞ்சிருப்பீங்க. அதுல HCl லெவல் இருக்காது. HCl வச்சுதான் இந்த கர்ப்பம் உறுதியாகும். நார்மல் யூரின்ல இது தெரிய வாய்ப்பில்ல. அதே மாதிரி டாக்டர் கிட்ட போனாலும் ஸ்கேன் ரிப்போர்ட்ல கூட இந்த கர்ப்பம் தெரிய வாய்ப்பில்ல. எதுவும் 100% உண்மையான சொல்ல முடியாது இல்லையா? அப்படி இருக்க மருத்துவ உபகரணங்கள் உண்மையை மட்டுமே சொல்லுமா என்ன? அப்புறம் இந்த கர்ப்பத்துல அதிகம் பாதிக்கப்படுவது அந்த குழந்தைதான். தாயோட அரவணைப்பு, ஒரு தாயோட பாதுகாப்பு, இது எதுவும் அந்த குழந்தைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்காது. சில சமயம் தாயோட உணவு ஒத்துக்காம போகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான கவனக்குறைவால குழந்தை ஊனமா பிறக்க அதிகம் வாய்ப்பு இருக்கு. இன்று வீடியோவில் கிரிப்டிக் பிரெக்னன்சியை பற்றிய விவரங்களை மூச்சு விடாமல் ஒவ்வொன்றாக கூறிட, சிவாவிற்கு தன் குழந்தையின் நிலை தற்போது எவ்வாறு இருக்கிறது என்று அறியாமல் உள்ளுக்குள் உதறல் எடுக்க ஆரம்பித்திருந்தது. அவனின் பயத்தை போக்கவே சில நிமிடங்களில் வெளிவந்த டாக்டர் சிவாவிடம் விவரிக்க ஆரம்பித்தார். குழந்தை ஆரோக்கியமா இருக்கு சார். 2.5 kgல இருக்கு. அண்ட் உங்க ஒய்ஃப் கூட இப்ப நல்லா இருக்காங்க. அண்ட் நீங்க அப்பவே கேட்டீங்க இல்லையா, இத பத்தி உங்களுக்கு பெரிய சந்தேகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு வகையான கர்ப்பம் தான் சார். இதுக்கு பேரு கிரிப்டிக் பிரெக்னன்சின்னு சொல்லுவோம். அதாவது ரகசிய கர்ப்பம். உலகத்துல லட்சம் பேர்ல ஒருத்தருக்கு சொல்லவே முடியாத நோய் வரும்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் சார் இதுவும். 100ல ஒரு சில பெண்ணுங்களுக்கு இந்த கர்ப்பம் வர வாய்ப்பு இருக்கு. இப்படி இருக்கிற பொண்ணுங்க அதிகபட்சம் 15 மாசம் வரைக்கும் கர்ப்பமா இருப்பாங்க. குழந்தையோட வளர்ச்சி, அதோட அசைவு, இது எதுவும் அவங்களுக்கு தெரியாது. ஏன் வயிறு கூட அதிகமா வெளியே தெரியாது. இதே மாதிரி தான் சார் உங்க மனைவிக்கும் நடந்திருக்கு. இவங்களுக்குமே கிட்டத்தட்ட 13 மாசம் கர்ப்பமா இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்க கர்ப்பமா இருக்கிறது அவங்களுக்கே தெரியல. அண்ட் வாந்தி, மயக்கம், இந்த மாதிரி எந்த அறிகுறியும் தெரிஞ்சிருக்காது. மேபி ஹார்மோன் பிரச்சனை வந்திருக்கும். லைக் அவங்க நார்மல் குணத்துக்கும் ஆஃப்டர் பிரெக்னன்சில அவங்களோட குணத்துக்கும் மொத்தமா மாறி இருப்பாங்க. ஆனா இந்த ஹார்மோன் பிரச்சனை கூட சிலருக்கு இருக்காது என கூற, அப்போதுதான் மதியும் இவனும் மாறி மாறி பார்த்து கொண்டனர். அதனாலதான் அவளோட சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட மாறி இருந்திருக்கு மதி. நாம தான் அதிகமா பெருசுபடுத்திக்கல என கூற, நானும் அதான் மாமா நினைச்சேன். நான் உன் கூட சண்டை போட்டதாலதான் இப்படி மாறிட்டாலோன்னு நினைச்சேன். ஆனா உன் கூட சண்டை போட்டதுக்கே இதுதான் காரணம்னு தெரியாம போச்சு என இவர்களுக்குள் பேசிக்கொள்ள, என்ன சார் இன்னும் சந்தேகம் போகலையா? ஐ திங்க் உங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து செக் பண்ணிருப்பாங்க. அப்பவும் இல்லன்னு தான் ரிசல்ட் வந்திருக்கும். அத பத்தி பேசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் என கேட்க, இருவரும் ஆம் என்பது போல் ஒரே சமயத்தில் தலையாட்ட, ஹெஸ், ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணா கூட இத கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் அந்த கிட் அதுல செக் பண்ணாலும் தெரிய வாய்ப்பில்ல. மெடிக்கல் வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் எதுக்கும் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது சார் என டாக்டர் கூற கூற, மாமா இவங்க கூட அந்த சேனலை பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல சொல்ற மாதிரி ஒண்ணு விடாம அப்படியே சொல்றாங்க பாரு என மதி கிசு கிசுக்க, கொஞ்சம் வாய மூடிடுடா என சிரித்தபடியே முணுமுணுக்க, என்னாச்சு சார் என டாக்டர் கேட்க, ஒன்னும் இல்ல மேடம், பாப்பா நல்லா இருக்குல்ல, அவ அம்மாவோட ஒரு பாதுகாப்பும் இல்லாம பிறந்திருப்பா, அதான். இல்ல சார், குழந்தை நல்லா இருக்கு, நல்லா ஹெல்தியா இருக்கு மேடம். அப்புறம் இந்த விஷயம் வெளியே தெரியாம பாத்துக்கணும். என் பொண்டாட்டி வீடும் சரி, என் வீட்டு ஆளுங்களும் சரி கொஞ்சம் படிக்காத கூட்டம். அமானுஷ்யம், பேய், பிசாசு, திடீர் குழந்தைன்னு வந்தா அது உலகத்தை அழிக்கிற குழந்தை, தீய சக்தி, இந்த மாதிரி நிறைய பொருளைய கிளப்பி விட்டுருவாங்க. சோ ப்ளீஸ் இத வெளியே சொல்லிடாதீங்க என கை கூப்பிட, ஐயோ என்ன சார், இது என்ன பெரிய விஷயமா சார்? இங்க பொறுத்த வரைக்கும் இது பெருசா இருக்கலாம். ஆனா பல நாடுகள்ல இது நடைமுறையில பழக்கமான ஒண்ணா மாறி இருக்கு. சோ நீங்க கவலைப்படாம இருங்க என கூற, மேம் நான் போய் அவளை பார்க்கவா என கேட்க, கண்டிப்பா போய் பாருங்க என வழிவிட சிரிப்போடு உள்ளே சென்றான். முதலில் தன் அவளை பார்த்தவன் அவள் மயக்க நிலையில் இருக்க அவளின் நெற்றியில் இதழ் பதித்தவன், தன் அவளின் கையை தன் கைக்குள் புதைத்துக் கொண்டவன், தாய்மைங்கிற உணர்வே இல்லாம குழந்தை பெத்துக்கிறது ரொம்ப வேதனையா இருக்குடி. நீ அதை அனுபவிச்சுட்டு இருக்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது. உன்னோட இந்த நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. நீ கண்ணை முழிச்சு எப்படி நடந்துக்க போறேன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. இந்த குழந்தைய ஏத்துக்குவியாடி? எனக்கு பயமா இருக்கே என கண்ணீர் விட, அவனின் தோளில் கைப்பட திரும்பி பார்த்தான். மதிதான் நின்றிருந்தான். அவனை அணைத்துக் கொண்டவன் கண்ணீர் விட, மாமா ஏன் இப்படி அழற? அவ எதுவும் நினைக்க மாட்டா, நீ வேணா பாரு என கூற சரியென தலையாட்டினான். சிறிது நேரத்தில் தேஜு கண் விழித்து விட அவள் ஆர்ப்பாட்டம் செய்வாள் என பயந்திருக்க, அவளோ அமைதியே உருவாக அமர்ந்திருந்தாள். மாமா அவகிட்ட பேசு போ என மதி சொல்ல, டேய் அவ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணா கூட நான் மேனேஜ் பண்ணிடுவேன்டா.
ஆனா இந்த அமைதி எனக்கு பயமா இருக்குடா. யோ, பயப்படாம போயா. மதி எகிற வர வர மரியாதை காட்டெரும கணக்கா ஆயிருச்சு என முணுமுணுத்தவன் அவள் அருகில் சென்றான். ஸ்ரீ, ஏதாவது சாப்பிடுறியா? அவளிடம் பதில் இல்லை. ஸ்ரீ, என்னடி பண்ணுது? உடம்புக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணுதா? அதற்கும் அவளிடம் பதில் இல்லை. ஹே, பேசுடி, என்னடி ஆச்சு என அவளின் தோலை தொட அவள் அதை தட்டிவிட்டாள். அவளை அதிர்ச்சியாய் பார்த்தவன், மறுபடியும் முதல்ல இருந்தா என நினைத்தவன் அவளையே பார்க்க அவளோ வேறு பக்கம் முகம் திருப்பினாள். ஏய், என்ன பாருடி என அதட்ட அவனை முறைத்தாள். என்ன முறைப்பு? விட்டனா பாரு. நானும் நீ முடியாம இருக்க, இப்ப எதுவும் கேட்க கூடாது, சண்டை போடக்கூடாதுன்னு நினைச்சாலும் நீ விட மாட்ட போல. ஏன்டி என்னை விட்டு போன? சொல்லு, ஏன் என்னை விட்டு போன? உன் அம்மா என ஏதோ சொல்ல வர, எதையும் ஒழுங்கா கேட்க மாட்டியா நீ? அது எப்படி கிறுக்கு மாதிரி கோவம் வருது? நீ எதுவும் என்கிட்ட கேட்க மாட்ட, நானா வந்து பேசினாலும் பேச மாட்டேன். ஏன் என் மூஞ்சிய கூட பார்க்க மாட்டல்ல? மேடம்க்கு அந்த அளவுக்கு கோவம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப மூஞ்சி அட்டாரி மேல தூக்கி வச்சுட்டு இருக்க. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தானே இருந்த, இப்ப என்ன வந்துச்சு? இப்ப நான் உனக்கு தேவையில்ல, அதனால மேடம் கோபத்துக்கு வரீங்க, அப்படிதானே என எகிற. நீ அப்படி சொன்ன என கேட்டவளின் கண்களில் கண்ணீர் வர, என்னத்த கேட்ட என திருவென பார்த்து வைத்தான். இப்ப எதுக்கடி பழச போட்டு பேசிட்டு இருக்க என மீண்டும் கோபப்பட, அத பேசிட்டாதான் நமக்கும் நம்ம பாப்பாக்கும் நல்லது. அண்ட் மறுபடியும் உன் கூட படுக்கும் போது என்ற வார்த்தை வெளிவர மறுக்க அதை புரிந்து கொண்டவன், இப்போ நீ மூக்கம்பாளையம் பூவாத்தா புள்ளன்னு நிரூபிக்கிற என்றவன் அவளை அணைத்து, இன்னும் நீ அந்த வார்த்தையை மறக்கலையா? கோபத்துல அப்படி சொல்லிட்டேன்டி, இனிமே சொல்ல மாட்டேன். இனிமே யார் என்ன சொன்னாலும் நான் பெருசா எடுத்து ரியாக்ட் பண்ணவே மாட்டேன். கோவம் வந்தா என்ன வேணாலும் சொல்லுவியா நீ? வலிக்குதுடா, இன்னும் இங்க வலிக்குது என்ன நெஞ்சத்தை காட்டி அழ ஆரம்பிக்க, நீயும் என்னை விட்டு போனதும் உன்னை விட எனக்கு வலிச்சுதுடி என கூற, அப்ப எனக்கே தெரியலடா நான் எப்படி பண்றேன்னு. ஆனா உன்னை தேடி வந்தேன்டா. நீ இல்ல, உனக்கு கல்யாணம்னு சொல்லும் போது எனக்கு அழுகையா வந்துச்சு. நீயும் இல்ல, வீட்லயும் சொல்ல முடியல, நீ வேற ஒருத்திக்கு சொந்தமாகிட்டேன்னு நினைச்சு ரொம்பவே அழுத. அப்புறம் நானும் உனக்கு பாப்பா வரணும்ல, அதான் உன்னை பார்க்க கூட வரல. உன்னை பார்க்கும்போது கெத்தா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா முடியல. அப்புறம் மதி சொன்னா உனக்கு கல்யாணம் ஆகலன்னு. சந்தோஷமா இருந்துச்சு, ஆனா உனக்கு பாப்பா வரணும்லடா. நான் உன்னை விட்டு தள்ளி போயிட்டா நீ வேற கல்யாணம் பண்ணிப்பன்னு நினைச்சேன் என கூற அவளை விட்டு பிரிந்தவன், என்னை நீ இன்னும் புரிஞ்சுக்கல. எப்படி புரிஞ்சுப்ப? நான் மட்டும்தானே உன்னை விரும்பினேன், நீ இல்லையே. நான் மட்டும்தானே இந்த 1 வருஷமா உன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன், நீ இல்லல்ல. உன் கூட இல்லையே தவிர மறைமுகமா உனக்காக இருந்தேன்ல. என்ன சொல்லணும்? வாய் கூசாம இன்னொரு கல்யாணம் நான் பண்ணிப்பேன்னு சொல்ற. உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன், அந்த சுகத்துக்காக மட்டும் இல்ல, வாழ்க்கை முழுக்க உன் கூட இருக்கணும்னு. நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்லல்லடி என்றவன் வெளியே செல்ல, நான் அதிர்ஷ்டம் இல்லாதவடா. என் கூடயே நீ இருந்தோம் எனக்கு தெரியல, நம்ம பாப்பா என் கூட இருந்தோம் எனக்கு தெரியல. இப்ப கூட நீ என் பக்கத்துலதான் இருக்க, ஆனா நான் உன்னை இன்னும் புரிஞ்சுக்கலடா என அழ ஆரம்பிக்க, பின்னால் திரும்பி அவளை முறைத்தவன் மேலும் நகர, கண்களில் கண்ணீருடன், மிஸ்டர் சாம்பார் பொடி, இப்ப நீ தான் என்னை விட்டுட்டு போற. இந்த காரப்பொடி உனக்காக தான் காத்துட்டு இருக்கு. அண்ட் நான் மட்டும் இல்ல, நம்மளுடைய காரசாரமான பொடி கூட இப்போ உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். கோபம் போனதும் வாங்க, நாங்க இங்கே உங்களுக்காக இருக்கோம் என கூற, அவள் கூறியதில் மெல்ல இதழ் மலர, கிறுக்கிடி நீ என திரும்பி பார்த்தவன் அவளை நோக்கி நடக்க, நானும் இங்க இருக்கேன், என்னையும் கொஞ்சம் கவனிங்களேன் என்பதை போல் அவர்களின் மகள் அழ, நம்ம பாப்பா அழறாடா என கண்களில் கண்ணீருடனும் இதழில் சிரிப்போடும் கூற, என தலையாட்டியவன் தன் மகளை தூக்கி தன் அவளிடம் குழந்தையை பார்த்து, ஹே, பாப்பாக்கு ஒன்ன மாதிரியே கண்ணு இருக்கு பாரு என கூறவும், நீ பாப்பாவை பார்க்கலையா அதிர்ச்சியாய் கேட்க, இல்ல, நீ வந்ததும் சேர்ந்து பார்த்துக்கலாம்னு நினைச்சேன் என சொல்ல அவனை காதலோடு பார்த்தாள். தோளோடு அவளை அணைத்துக் கொண்டவன் தன் அவளின் நெற்றியில் இதழ் பதிக்க அவள் குழந்தையின் நெற்றியில் இதழ் பதித்தாள். இந்த அழகான நிகழ்வை புகைப்படமாக்கியிருந்தான் மதி. புரிதல்களின் பிழையில் காயம்பட்ட 2 நெஞ்சங்கள் தன் வருவால் வருடிவிட, தோகையென வந்த இவர்களின் குட்டி தேவதை என்றும் இவர்களுடன் இருப்பாள் என்ற நம்பிக்கையுடன் நாமும் விடை பெறுவோம். தோகை வந்தாள். முற்றும். இந்த கதை இங்கே முடியுது. நம்ம எல்லாரும் அடுத்த கதையில சந்திக்கலாம், பார்க்கலாம்.